சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நமது சிவ அன்பே சிவம் அறக்கட்டளையில் பயணம் செய்யும் அனைத்து அடியாருக்கும் இனியொரு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் சங்கர்லிங்கம் ஐயா அவர்களை குருவின் சார்பாக வருக என்று வரவேற்கிறேன். ஐயா மனசை பத்தி மனம் கடந்த நிலைன்னு சொல்லி தலைப்புல பேச போறாரு. ஐயா, நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். மனம் கடந்த நிலைன்னா அந்த டாபிக்கா போவோம். இப்போ ஒரு கேள்வி வச்சீங்க நீங்க, மனசை நம்ம கட்டுப்படுத்தலாம், மனசை அடக்கலாம் அப்படின்னு. இன்னொரு சார் என்ன சொல்லுவாங்க, மனசை நம்ம அப்படி ஈஸியா கட்டுப்படுத்த முடியாது, அடக்க முடியாது. அப்படியே ரெண்டு கருத்துக்கள் இருக்குங்க. அதிகமான கருத்துக்கு பாத்தீங்கன்னா மனசு யாருமே கட்டுப்படுத்த முடியாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. எனக்கு அந்த மாதிரிலாம் இருந்தது. ஆரம்பத்துல மனசெல்லாம் கட்டுப்படுத்த முடியாம இருக்கும், மனசெல்லாம் அடங்காது, எப்பயுமே அலைப்பேஞ்சிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி எல்லாத்துக்கும் உள்ளதான் எனக்கு ஆரம்பத்துல இருந்தது. ஆனா மனம் என்றதே முதல்ல ஒண்ணு கிடையாது ஆக்சுவலா. ஏன்னா நம் உடல்ல எல்லா உறுப்புகளுக்கும் உருவம் இருக்கு. ஒரு கையினா அதுக்கு ஒரு உருவ வடிவம் இருக்கு, ஒரு மூளைக்கு வடிவம் இருக்கு, இதயத்துக்கு வடிவம் இருக்கு, லிவருக்கு இருக்கு. இது மாதிரி ஒவ்வொரு மனித உடல்ல இருக்க எல்லாத்துக்குமே இங்க ஒரு உருவம் வடிவம் இருக்கு. ஆனா மனசுக்கு மட்டும் ஒரு வடிவமே கிடையாது. அப்போ வடிவமே அது உருவமே இல்லாத ஒரு மனசு ஒரு ஒரு மனிதனை இந்த அளவுக்கு ஆட்டி வைக்குதுன்னா அது எவ்வளவு பெரிய பவர்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். இங்க மனிதர்களோட பிரச்சனை ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா மனம் சார்ந்துதான் இருக்கும். மனசுனாலதான் இங்க மனுஷனுக்கு பிரச்சனையே இருக்கு. மனம் இல்லைன்னா மனுஷன் ரொம்ப இயல்பா எந்த பிரச்சனை இல்லாம இருக்கலாம். ஏன் அப்படின்னா இன்னைக்கு ஒரு நமக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு துக்கமான ஒரு சம்பவம் நடந்திருக்கும். அது இன்னைக்கு நினைச்சா கூட நமக்கு அந்த மனம் மனமே கவலையை போயிடும். அப்போ இன்னைக்கோ ஒரு நாள் நடந்த சம்பவத்தை இன்னைக்கு நினைச்சவன ஏன் நம்ம மறுபடியும் துக்கத்துல போறோம்னா, சம்பவம் நடந்தது ஒரு தடவை தான். நம்ம அந்த நினைக்க அந்த எண்ணங்கள் உள்ள வர வர நம்ம மீண்டும் மீண்டும் துக்கத்துல போயிட்டே இருக்கோம். அதே இது ஒரு 10 வருஷம் முன்னாடி நமக்கு ஒரு மகிழ்ச்சியான சம்பவம் நடந்திருக்கும். அதை இப்ப நினைச்சுன்னா நமக்கு மகிழ்ச்சி வராது. நல்லா பார்த்துக்கோங்க. துக்கமான சம்பவத்தை நினைக்கும் போது துக்கம் அடைகிறோம், உடனே இம்மிடியட்டா துக்கம் அடைஞ்சிடும். ஒரு மகிழ்ச்சியான சம்பவம் நடந்தோடனே அதை நினைச்சா நம்மளால மகிழ்ச்சி அடைய முடியல. அதுதான் மனதோட நிலைப்பாடு. இன்னொன்னு சொல்லுங்க, இப்போ நீங்க ரொம்ப ஒரு மகிழ்ச்சியா இருக்கீங்க. இப்ப கரண்ட்ல இப்ப நான் சொல்லி இந்த செகண்ட் ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க, நல்ல ஒரு ஜாலியா ஒரு 4 பேரோட பேசி நல்லா அரட்டை அடிச்சுட்டு இருக்கீங்க. திடீர்னு உங்களுக்கு ஃபோன் கால் வருது. அந்த ஃபோன் கால் ஏதோ துயரமான ஒரு சம்பவம் சொல்றாங்க, இல்ல ஏதோ நீங்க துக்கம் அடைகிற மாதிரி ஒரு வார்த்தைகள் வந்துருது. உடனே அந்த இடத்துல இம்மிடியட்டா அந்த மகிழ்ச்சி காணா போய் அந்த இடத்துல துக்கம் தான் நமக்கு ரொம்ப பாதிப்பா இருக்கும். அதே நேரத்துல நீங்க ரொம்ப ஒரு டிப்ரெஷன்ல துக்கத்துல இருக்கீங்க, ஒரு 2 மணி நேரமா துக்கத்துல போயிட்டு இருக்கு. அப்போ உங்களுக்கு மகிழ்ச்சி தர மாதிரி யாராவது ஒரு செயல் செஞ்சாலும் உங்களுக்கு உள்ள மகிழ்ச்சி வராது. அப்ப என்ன நினைக்கிறோம், துக்கத்துல போய் இவங்க போய் நம்மளை சிரிப்பு முட்டானே அப்படின்ற ஒரு கோபம் தான் அதிகமா இருந்தாரு, நமக்குள்ள மகிழ்ச்சி வராது. அப்போ ஒரு மகிழ்ச்சியான நேரத்தை துக்கம் ஈஸியா ஓவர்டேக் பண்ணி போயிடுது. ஆனா துக்கமா இருக்கும் போது மகிழ்ச்சியை நம்மளால ஓவர்டேக் பண்ணி போக முடியல. அப்போ கூட்டி கழிச்சு பார்த்தா இங்க மனம் துக்கம் சார்ந்துதான் இங்க செயல்பட்டு இருக்கு. ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், அதுக்கு உருவம் இல்லாதனால அது ரொம்ப நம்ம ஆட்டி வச்சுக்கிட்டு இருக்கு. இன்னொன்னு போகும், மனம் ஏன் செயல்படுதுன்னா, மனசுக்கு உருவம் இல்லைன்னு சொல்லிடுறோம், அது வடிவம் கிடையாது. அப்படியே மனம் செயல்படுதுன்னா, மனம் செயல்படுவதற்கு இங்க 2 விஷயம் தான் இருக்கு, எண்ணங்களும் ஆசைகளும். 2 தான் மனசை செயல்படுத்தும். ஒரு எண்ணங்கள் தான் எண்ணங்களும் ஆசைகளும் நிறைந்த ஒரு மாயை தான் மனம். ஒரு நாளைக்கு நமக்குள்ள எத்தனையோ 1000 எண்ணங்கள் ஓடிக்கிட்டு இருக்கோம். ஏதோ சொல்லுவாங்க 30,000 40,000 60,000 சொல்றாங்க, நமக்கு கணக்கெல்லாம் கரெக்டா தெரியாது. அவ்வளோ எண்ணங்கள் ஓடுதுன்னா யோசிச்சு பாருங்க, அத்தனை எண்ணங்கள் ஓடுற அளவுக்கு என்ன இருக்கு இங்க?
இதுல நீ உதாரணத்துக்கு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு 30,000 எண்ணங்கள் ஒரு மனிதனுக்குள்ள வருதுன்னா, நமக்குள்ள 3 கூட தேவையில்லாம இருக்கும். 3 மட்டும் தான் தேவையானதா இருக்கும். மத்த எல்லாமே பார்த்தீங்கன்னா, நமக்கு தேவையில்லாத எண்ணங்களா தான் இருக்கும். அதே மாரி நமக்குள்ள எவ்வளோ ஆசைகள் வரும். அந்த ஆசைகள்ல பார்த்தீங்கன்னா, ஒரு 2 தான் நமக்கு தேவையான ஆசைகளா இருக்கும். ஆசையில 2 இருக்கு. எண்ணங்களே 2 இருக்கு. தேவையற்ற ஆசைகள், தேவையான ஆசைகள். அது மாரி எண்ணங்கள்ல தேவையான எண்ணங்கள், தேவையற்ற எண்ணங்கள். எல்லாத்துலயுமே 2 இருக்கு. அப்போ தேவையில்லாத ஆசைகளும், தேவையில்லாத எண்ணங்களும் தான் நம்ம உள்ள ரொம்ப நம்மள டாமினேட் பண்ணி, ஒரு மனச உருவாக்கி, அதன் மூலமா நம்மள ரொம்ப ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட மனசு. இதே இது ஒரு மனசுக்கு வந்து இப்போ நீங்க வந்து ஒரு மனிதனுக்கு வந்து இப்ப சில சுகர் பேஷண்ட்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கால்லாம் ரொம்ப இதா இருக்கும். அப்ப கால் எடுத்தா உயிர் வாழலாம்ன்னு சொல்லுவாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க? உயிருக்காக அவங்க கால் எடுப்பாங்க. இந்த மாரி சில உறுப்புகள் இல்லானாலும் மனிதனால் வாழ முடியும் அப்படின்னா, அந்த உறுப்பெல்லாம் ரிமூவ் பண்ணுவாங்க. சில நேரத்துல வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்க. உள்ள வந்து உறுப்புகளை கிட்னி மாத்துறது, ஹார்ட் கூட மாத்துறாங்க. இந்த மாதிரி சில உறுப்புகளை மாத்தி அமைச்சு மனிதன் வந்து செயல்பட வைப்பாங்க. இப்படி உருவம் இருக்கனால அதெல்லாம் நம்ம மாத்தி அமைக்க முடியுது. உருவம் இருக்கனால தானே ஹார்ட்டை மாத்த முடியுது, லிவரை மாத்த முடியுது, கிட்னியை மாத்த முடியுது. ஸோ எல்லாத்தையும் நம்மளால சேஞ்ச் பண்ண முடியுது. ஆனா உருவம் இருக்கனால எல்லாத்தையும் மாத்த முடியுது போது, மனசுக்கும் உருவம் இருந்துச்சுன்னு வைங்களேன், நீங்க எல்லாருமே அந்த ஆப்ரேஷன் பண்ணி தூக்கி போட்டு எல்லாம் ஃப்ரீயா நிம்மதியா இருப்பாங்க. அதுதானே. ஏன்னா மனம் வந்து ஒரு மனுஷன் ஆட்டுப்பிடிக்குன்னா அப்படிப்பட்ட மனம் தேவையில்லை. எப்படி வந்து சுகர் வந்து உயிரை கொள்ற அளவுக்கு சுகர் இருக்கும்போது ஒரு ஒரு காலை வெட்டுறாங்களோ, அது மாதிரி ஒரு உயிரை வந்து ரொம்ப டிப்ரெஷன் பண்ற அளவுக்கு ஒரு மனம் செயல்படுதுன்னா மனசை தூக்கி போட்டு வெட்டி எடுத்துடலாமே. வெட்டி எடுக்க முடியாது. ஏன்னா உருவம் இல்லாமல் வெட்டி எடுக்க முடியாது. அப்போ நமக்கு ஒரு ஒரு துக்கத்தை தரக்கூடிய ஒரு விஷயம் உள்ள நடக்குதுன்னா, அதை வந்து நம்மளால தூக்கி என்ன பண்ணணும், தூக்கி போடணும். இல்ல என்ன பண்ணலாம்? அதுக்கு இன்னொரு கதை சொல்றேன். இப்ப நீங்க ரோட்ல போறீங்க, ஒரு பெரிய பாறாங்கல் இருக்கு. அந்த பாறாங்கல்ல அந்த ரோட்ட அடைச்சுக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கிடுமே, நம்ம வந்து நம்ம வந்து அந்த பாறாங்கல் தாண்டி போகணும். நம்ம என்ன பண்ணலாம்? 2 ஆப்ஷன் இருக்கு. ஒண்ணு பாறாங்கல்ல ஓரமா நகட்டி வச்சுட்டு, நம்ம போயிடலாம். நகட்ட முடியாத அளவுக்கு பெருசா இருந்தா என்ன பண்ணலாம்? அது வந்து உடைச்சு பீஸா ஆக்கி தூர போட்டு போலாம். இதுக்கு 3வது ஆப்ஷன் இருக்கு. அந்த கல்ல நம்ம கடந்து போறது. கடந்துனா ஏறி போய் கிராஸ் பண்ணி போறது. அது நகட்டணும் அவசியம் கிடையாது, உடைக்கணும் அவசியம் கிடையாது. நம்ம ஏறி போய் நம்ம கிராஸ் பண்ணி போயிடலாம். அது போல மனசெல்லாம் நம்ம அடக்குன்னு நினைச்சா அதாவது அடக்கியும் ஆள முடியும்னு நினைக்கிறாங்க, நம்புறாங்க. அதை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனா 2மே பாறாங்கல் மாதிரி உடைச்சு போட்டோ இல்லை வந்து அதை நகர்த்தி விட்டுலாம் போக முடியாது. மனம் அற்ற நிலையில, மனம் கடந்த நிலையில மட்டும்தான் நம்ம துக்கத்திலிருந்தே முதல்ல வெளியே வர முடியும். மனசை வந்து நம்ம வந்து ஏன் அடக்க முடியாதுன்னு சொல்றேன்னா, நீங்க மனசை அடக்க அது அடங்குற மாதிரியே தெரியும். ஒரு செயல் என்னாங்கன்னா, நீங்க ஒரு மாசம் மனசை அடக்கி வச்சுக்கிட்டே இருக்கீங்க. ஆனா உள்ள அது கும்பிடிக்கிட்டே இருக்கும். எரிமலை வந்து உள்ளுக்குள்ள கும்புறது வெளியில தெரியாது. பார்க்க எரிமலை அமைதியா இருக்க மாதிரி தான் தெரியும். ஆனா வெடிச்சிச்சுன்னு வைங்களேன், அதெல்லாம் பயங்கர டேஞ்சரா வெடிக்கும். அதே மாதிரிதான் மனசை அடக்குனீங்கன்னா, அது ஒரு நாள் வெளிப்படும் பொழுது முன்னோட ரொம்ப மோசமா அது மனசு வந்து வெளிப்பட ஆரம்பிக்கும். அப்ப மனசை அடக்க முடியாது. மனசு வந்து நம்ம சொல் பேச்சு கேட்கவும் வைக்கவும் முடியாது. ஏன்னா அது வந்து யாருக்கும் அடங்காதது மனம். ஏற்கனவே சொன்ன மாதிரி உருவம் இல்லாதனால அது யாருக்கும் அடங்கி போகாது மனம். அப்ப மனசு என்ன பண்ணலாம்னா, நம்மளால மனசை கடந்து போகலாம். மனமற்ற நிலைக்கு போகலாம். ஒரு கேள்வி வரும், மனசு எப்படி கலக்க முடியும், எப்படி மனமற்ற நிலைக்கு போகணும்னா, அது நிறைய பேர் மனம் கடந்த நிலையில நிறைய சித்தர்கள், முனிவர்கள் நிறைய பேர் வாழ்ந்துருக்காங்க. இன்னைக்கும் மனசை கடந்த நிலையில நிறைய பேர் இங்க வாழ்றாங்க. ஆனா வெளியில தெரியாம வேணா இருக்கலாம். இது எப்படி உதாரணத்துக்கு அப்படின்னா, நானே உதாரணம் சொல்றேன். ஏன்னா நான்லாம் ஒரு மனம் கடந்த நிலையில இருப்பேன். அது நம்புறவங்களுக்கு ஓகே, நம்மளுக்கு நான் புரிய வைக்கணும் அவசியம் கிடையாது. ஏன்னா இங்க நம்ம ஒவ்வொரு விஷயம் புரிய வைக்கணும்னு நினைச்சோம்னா நம்ம வேலை கிடையாது. நம்ம அனுபவத்தை சொல்றோம். அதை கேட்கிறவங்களுக்கு நம்புறவங்க நம்பட்டும், நம்பாதவங்களுக்கு நம்ம வந்து புரிய வைக்கணும் அவசியம் கிடையாது. சரி, இன்னொன்னு,
நமது எண்ணங்கள் ஆசைகள் மட்டும்தான் நம்ம வந்து மனசை பாதிக்குதுன்னா கிடையாது. நம்ம மத்தவங்க மேல வைக்கிற அன்பு, பற்று, பாசம், நம்பிக்கை எல்லாமே நம்ம வந்து பாதிக்கத்தான் செய்யும். ஏன்னா ஒரு விஷயத்துல மட்டும் நம்ம வந்து மனசை தூக்கிப்பட்டு ஒரு விஷயத்துல மட்டும் மனசை செயல்பட வைக்க முடியாது. தூக்கிப்பட்டா முழுசா தூக்கிப்படணும். அது வந்து கேன்சர் மாதிரி. கேன்சர்லாம் நீங்க வந்து கம்ப்ளீட்டா கியூர் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு செல் இருந்தா கூட அது என்ன பண்ணா அப்படியே மல்டிபிள் அதே பெருகிட்டே போயிடும். அப்புறம் கேன்சர் முழுமையா குணமாகனா அது உருவாக்கக்கூடிய எல்லா இந்த செல்லையும் வைரஸையும் ரிமூவ் பண்ணா மட்டும்தான் அந்த கேன்சர் குணப்படுத்த முடியும். அதே மாதிரி தான் மனசை கடந்து வாழ நினைச்சோம்னா எண்ணங்கள் ஆசைகள் தாண்டி நம்ம பற்று, பாசம், அன்பு இது எல்லாமே கடந்து வந்தா மட்டும்தான் முடியும். அப்புறம் கேள்வி வரும், நம்ம அன்பு பற்று பாசம்லாம் கடந்தாச்சு நம்ம குடும்பத்துல எப்படி வாழணும்? குடும்பத்தில் இருந்து கொண்டே அன்பு பற்று பாசம் விடுபட்டு வாழலாம். அதாவது அன்பு பற்று பாசம் வைக்கிறது வேற, குடும்பத்தை நம்ம வந்து பாக்குறது வேற. இங்க பற்றற்ற நிலையில நம்மளால குடும்பத்தை பார்த்துக்க முடியும். ஏன்னா இப்போ நம்ம வந்து நம்ம ஏன் ஒரு ஆளால பாதிக்கப்படுறோம் தெரியுமா? ஒரு ஆள் மேல நம்ம வச்சு நம்பிக்கை அவங்க துரோகம் பண்ணா பாதிக்கப்படுறோம். ஒரு ஆள் மேல நம்ம வந்து பாசம் வச்சிருப்போம், அவங்க நம்மளால விட்டு போகும்போது நம்ம பாதிக்கப்படுறோம். ஒரு ஆள் மேல நம்ம பற்றா இருப்போம், அவங்க நம்ம விலைக்கு போகும்போது பாதிக்கப்படுறோம். அப்போ இங்க எதுவுமே இங்க நிரந்தரம் இல்லாத ஒண்ணு நம்ம பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். இங்க வந்து அன்பும் நிரந்தரம் கிடையாது, பற்றும் நிரந்தரம் கிடையாது, பாசம் நிரந்தரம் கிடையாது, எதுவுமே நம்பிக்கையும் நிரந்தரம் கிடையாது. ஏன்னா முன்னாடி கூட ஒரு ஒரு கடந்த ஒரு முன்னாடிக்குள்ள ஒரு 30-40 வருஷம் முன்னாடி கூட பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தர் கேரக்டர் வந்து ஒரு சில ஆண்டுகளுக்கு வந்து மாறாம இருக்கும். ஆனா இன்னைக்கு காலகட்டம் அப்படி கிடையாது. எவ்ரி வீக் எவ்ரி மந்த் இங்க சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. எப்படி வந்து ஒரு நாகரிகம் வேகமா இங்க வந்து விஞ்ஞான வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டு இருக்கோ, அதே மாதிரிதான் மனிதன் செயல்பாடும் வேகமா குணங்கள் கேரக்டர்லாம் மாறிட்டே போயிட்டு இருக்கு. அதெல்லாம் உதாரணம் வந்து அவங்களுக்கே தெரியும். நீங்க வந்து யோசிச்சு பாத்தீங்கன்னா, உங்க வீட்டாளா இருக்கலாம், பக்கத்து வீட்டாளா இருக்கலாம், சொந்தம் யாரா இருந்தாலும் சரி, நேற்று போல இன்னைக்கு வந்து சில நிறைய பேர் யாருமே இருக்க முடியாது. ஏன்னா காலத்தின் வளர்ச்சி, காலத்தின் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி எல்லாமே இங்க மாற வேண்டும். அப்போ நம்ம வந்து யாரையுமே வந்து மாறலன்னு சொல்ல முடியாது. அப்போ இதுல இருந்து எப்படி நம்ம விடுபடுறது? இந்த பண்பு, பற்று, பாசம், அன்பு. அதுல இருந்து விடுபடணும்னு தாண்டி பற்றற்று இருக்கணும். நம்ம வந்து ஒரு ஆன்மீகத்துல ஒரு 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 வாக்கியம் இருக்கு, தாமரை இல்லை போல் தண்ணீரில் இருக்கும் தாமரை இல்லை போல் நம்ம பற்றற்று ஒட்டாமல். குடும்பத்தில் இருந்தாலும் அது பற்றற்ற, தண்ணியில இருந்தாலும் அது வந்து தாமரை தண்ணியில ஒட்டாது. அது ரெண்டு பிரிஞ்சு வாழ்றது கிடையாது. அது போலதான் இங்க குடும்பத்தில் இருந்தாலும் ஒரு பற்றற்ற நிலையில ஒரு தாமரை போல இருக்கணும் அப்படின்றது ஒரு இது. இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கும். எப்படி லாஜிக்கா எப்படி செயல்பாட்டு எப்படி கொண்டு வரதுன்னா, மனமற்ற நிலையில மட்டும்தான் நம்ம அந்த நிலையை நம்மளால அடைய முடியும். அப்போ சில பேருக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, நம்ம குடும்பத்தை விட மனசு இன்னும் பெருசா, குடும்பம் தானே பெருசு அப்படின்னு. இதுதான் ஒரு மாயை. நம்ம தான் குடும்பத்தை பாதுகாக்கணும்னு நினைக்கிறதே மிகப்பெரிய மாயை. நம்ம வந்து ஒரு குடும்பத்தை இப்போ இன்னொன்று கூட உதாரணம் சொல்லுவேன், நம் பிள்ளைகள் நமக்காக இங்கே பிறக்கல, நம் மூலமாக இங்கே பிறந்திருக்காங்க. அதுதான் உண்மை. நம்ம என்ன நினைச்சிருக்கோம், நம்ம பிள்ளைங்க நமக்காக தானே பிறந்திருக்காங்க, நம்ம தானே பார்க்கணும். இங்க யார் இருந்தால் இல்லாவிட்டாலும் அவர்களுக்கு நிர்ணயிக்கப்பட நடந்தே தீரும். இதுல வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. யாரும் இங்க பார்க்கவும் முடியாது, யாரும் இங்க அழிக்கவும் முடியாது. அவங்கவுங்களுக்கு ஒரு ஒரு உயிர் பிறந்தா உயிரோட எத்தனை ஆண்டுகள் வாழணும், எப்படிலாம் வாழணும் என்றது ஏற்கனவே முடிவுப்பட்ட விஷயம் தான் அது. இது வந்து யாராலையும் மாத்திக்கலாம் முடியாது. நம்ம மாத்த முயற்சி பண்ணி அந்த தோத்து போறனால தான் நமக்கு வந்து கவலைகள்னு அதிகமாக போகுது. இப்போ வந்து ஒரு நமக்குள்ள பசங்க படிக்கல, சரியா வந்து வேலை கிடைக்கல அப்படின்னா, படிக்கலன்ற தாண்டி படிச்சு புரியலன்னா அவன் என்ன பண்ணுவான் பாவம். பையன் படிக்கிறான், நல்லா விழுந்து விழுந்து படிக்கிறான், நம்ம பார்க்கும்போதெல்லாம் படிக்கிறான், சீரியஸா படிக்கிறான், எக்ஸாம் போய் மறந்துடுறான். இது எப்படி? இதெல்லாம் இயற்கை. இது நம்ம வல்லாரக்கீரை சாப்பிட்டா ஒண்ணு ஞாபகம் வந்துடும்ல, அது சும்மா நம்மளே ஒரு போட்டுக்கிட்ட தப்பு கணக்கு தான் இங்க. இப்போ
இதே படிக்காதவன்லாம் எவ்வளவு பேர்லாம் நல்ல மார்க் வாங்கி பாஸ் ஆவான். இன்னொன்னு, படிச்சு நல்ல வேலை கிடைக்காதவங்க இருப்பான், படிக்காம நல்ல வேலையில இருக்கவங்களாம் இருப்பாங்க. இதெல்லாம் வந்து இதுதான்றது நம்மளா ஒரு ஒரு கட்டமைச்சுக்கிட்டோம். ஒரு குழந்தை பிறந்தா அப்புறம் 3 வயசுல ப்ரீகேஜி போடணும், 5 வயசுல ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் சேர்க்கணும், ஸோ 12th முடிச்சோடனே காலேஜ் சேர்க்கணும், காலேஜ் முடிச்சோடனே வேலைக்கு சேர்க்கணும், வேலை முடிச்சோடனே கல்யாணம் முடிக்கணும், கல்யாணம் பண்ணி குழந்தைய பெற்றணும். இதெல்லாம் வந்து நம்மளா போட்டுக்கிட்ட சட்ட திட்டங்கள். எந்த உயிரினமே இந்த சட்டத்திட்ட வாழல, மனுஷன் மட்டும் தான் போட்டுக்கிட்டான். அப்போ மனுஷன் கட்டமைச்ச எல்லாமே இங்க வந்து அவனுக்கு துக்கத்தை தான் எப்பயுமே கொடுக்கும், மகிழ்ச்சி எப்பயுமே கொடுக்காது. அப்போ இப்போ மகிழ்ச்சி துக்கங்கட கூட நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூனா, இப்போ வந்து இங்க யாரெல்லாம் மகிழ்ச்சியா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அவங்களுக்கு துக்கத்தையும் நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். ஏன்னா இங்க ரெண்டும் மாறி மாறி வருன்றது நம்ம எதார்த்தமா சொல்லிடலாம். மகிழ்ச்சினா வாழ்க்கைன்னா அப் டவுன் இருக்கும், ஏற்ற இறக்கம் இருக்கும், மேடு போல இருக்கணும், அப்படிலாம் கிடையாது. எல்லாமே 2 நிலைப்பாடே கிடையாது, ஒரே நிலைப்பாடு தான். நம்ம தான் இங்க நம்ம சௌகரியத்துக்கு 2 தான் பிரிச்சுக்கிட்டோம், நல்லது கெட்டது, நன்மை தீமை, மகிழ்ச்சி துன்பம். ஏன்னா மனம் மகிழ்ச்சியா இருக்குன்னு ஆசைப்படுறீங்கன்னா துக்கத்தை மட்டும் அதையும் நீங்க ஏத்துக்கதான் ஆகணும். அப்போ எனக்கு மகிழ்ச்சி வேணா துக்கம் வேணான்னா அது ஒரு அமைதியான நிலைப்பாடு. அந்த நிலைப்பாடு வர்றதுக்கு மனம் என்ற ஒரு விஷயத்தை முதல்ல வந்து தூக்கி போடணும், கடந்து வரணும். மனமற்ற நிலைக்கு போனா மட்டும்தான் நம்மளால மகிழ்ச்சி துக்கத்திலிருந்தே விடுபட முடியும். ஆக்சுவலா உண்மையான ஒரு அமைதின்றது ஒரு நல்லது நடக்கும்போது நம்ம சந்தோஷப்படுறதோ, நமக்கு கெடுதல் நடக்கும்போது துக்கப்படுறதே கிடையாது. நல்லது நடந்தாலும் நம்ம வந்து அந்த அந்த மகிழ்ச்சி அடையாத நிலையும், நம்மளுக்கு துக்கம் நடந்தாலும் துக்கத்தில் போகாத நிலையும் தான் உண்மையான நிலை. அதுதான் நிலைப்பாடு. இப்போ வந்து எனக்கு வந்து கையில எனக்கு பொருள் கிடைக்குது, அந்த பொருள் வந்தனால நான் சந்தோஷப்படக்கூடாது. அது எப்படினாலும் நம்ம விட்டு போகும் அது ஆக்சுவலா. ஏன்னா எதுவுமே யாருக்கும் நடந்தது கிடையாது. எந்த பொருளுமே ஒரு மனிதன் வந்து ஒரு 30 வருஷம் 40 வருஷம் பயன்படுத்துறதுன்னு எதுவுமே கிடையாது. எல்லாமே இங்க வந்து மாத்தி தான் ஆகணும். இங்க நமக்கு வந்து ஒரு 20 வருஷம் முன்னாடி உள்ள உடல் ஆரோக்கியம் இப்ப கிடையாது. 20 வருஷம் முன்னாடி இருக்கிற நம்மளால உடல் நிலை இப்ப கிடையாது, அந்த அழகுக்கு இப்ப கிடையாது. 20 வருஷம் முன்னாடி நம்ம ஒருத்தர் மேல வச்சிருந்த நம்பிக்கை இப்ப கிடையாது. ஒரு 20 வருஷம் முன்னாடி நம்ம ஒருத்தர் மேல வச்சிருந்த ஒரு அன்பு இப்ப கிடையாது. அப்போ எல்லாமே இங்க மாறிட்டே தான் இருக்குங்க. அப்போ இந்த மாறிட்டே இருக்கிற விஷயத்த நம்ம தான் பிடிச்சி இழுத்துக்கிட்டு நம்ம வந்து மாத்த முயற்சி பண்றோம். அது இயல்பா மாறக்கூடிய விஷயத்த இயல்பா விட்டாச்சுன்னா நமக்கு அந்த துக்கம் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனா அது நம்ம இயல்பு மீறி நம்ம அதை மாத்த முயற்சி போனோம்னா நமக்கு வந்து எல்லாமே மாறும், நமக்குள்ள ஒரு மனசு துக்கம்லாம் வருது. அப்போ இந்த மனம் இப்படிப்பட்ட மனசை வச்சுக்கிட்டு வாழ்க்கை ஃபுல்லா நிம்மதி இல்லாம வாழ்றதுக்கு அந்த மனசை தூக்கி போட்டு மனசை கடந்து வாழ்க்கை ஃபுல்லா பீஸ்ஃபுல்லா வாழ்றதுக்கு என்ன வழி உண்டு அதை நம்ம வந்து பண்ணோம்னா அது உண்மையான வாழ்க்கை. அது சாத்தியம்னா நீங்க நம்புறீங்களா நம்புறீங்களா, நான் அப்படிதான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். எனக்கெல்லாம் வந்து ஒரு மகிழ்ச்சி கிடையாது, துக்கம் கிடையாது, ஒரு பீஸ்ஃபுல்லா நான் எப்பயுமே இருப்பேன். நான் அதுக்காக வந்து எனக்கு கோவம் வராதுன்னு நினைக்காது. பசங்க நல்லா பிள்ளைங்களா திட்டுவேன். அந்த திட்டு வந்து வெறும் வார்த்தையா தான் இருக்கும், உள்ள இருந்து வர திட்டா இருக்காது. ஏன்னா இது பிசிக்கல் பாடி சில விஷயங்கள் ஆக்ஷன் ரியாக்ஷன் பண்ணும். இப்ப என்ன வந்து ஒருத்தர் கோவமா திட்டுறாரு, ஒரு சத்தம் போடுறாருன்னா அவரை ரியாக்ட் பண்ணி தான் ஆகணும். இது வந்து ஏன் மூலமா ஒரு வெளிப்படல. நீங்க வந்து ஒரு சோத்துல பந்து எறிஞ்சீங்கன்னா அந்த பந்து உங்களுக்கு திரும்பி தான் வரும். இப்ப என் மேல ஒருத்தர் பந்து எறிகிறாருன்னா அந்த பந்து அவர் திரும்பி தானே போகுது வார்த்தை மூலமா. அப்போ இதுக்காக வந்து இல்ல நீங்க வந்து மனம் இல்லைன்றீங்களே கோபப்படுறீங்களா, அதுக்கு சம்மந்தம் இல்லை. அதாவது உள்ளுக்குள்ள இருந்து வந்தா மட்டும்தான் மனம் செயல்படுது. வெறும் வார்த்தை வந்தா அது மனம் செயல்படாது. இப்ப நான் திட்டுவேன், அடுத்த நிமிஷம் பேசுவேன். இப்ப நான் ஒரு ஆள் சண்டை போடுறேன்னு வச்சுங்களேன், மறுநாள் பார்த்தா பேசுவேன் நான், அடுத்த செகண்ட் நான் பேசுவேன் நான். ஆனா நம்ம மனம் சார்ந்து செய்யும் போது ஒரு 2 பேருக்கு சண்டை வந்துச்சுன்னா வாழ்க்கைக்குள்ள பேசவே கூடாதுன்னு சொல்லி எல்லாம் போற பீப்புள், அதுதான் மனம் சார்ந்த விஷயங்கள். ஒரு மனமற்ற நிலையில நம்மளும் இப்ப சாதாரண ஒரு மனிதன் மாதிரி ஒரு ஒரு சண்டை வந்தா திட்டுறது, வீட்டுல பசங்க பிடிக்கலாம் திட்டுறது, ஒரு வேலைக்கு போறது, எல்லாமே ஒரு சினிமா பார்க்கறது, டிவி பார்க்கறது. அதுக்காக வந்து மனமற்ற நிலைன்னா நம்ம வந்து பீஸ்ஃபுல்லா சினிமா பார்க்க கூடாது, தேட்டர் அப்படிலாம் கிடையாது. நேற்று கூட யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க, நான் டிவி சீரியல் பார்க்கலாம் நிப்பாட்டிட்டேன்னு. டிவி சீரியல் பார்த்தாலும் அதில் பாதிக்காம இருக்கணும், அது உணர்ச்சி வசப்படாம இருக்கணும். சினிமா பார்த்தாலும் அதில் பாதிக்காம இருக்கணும். இப்போ நான் கூட ஒரு காலத்துல சினிமாவை பார்க்க நிப்பாட்டினேன். தியானம் காலத்துலாம் வந்து ஒரு சினிமா பார்க்காம தான் தியானம் வரும், டிவி பார்க்காம தான் தியானம் வரும், அப்படிலாம் நான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 3 வருஷம்லாம் டிவியே நான் பார்த்தது கிடையாது. அதுக்கப்புறம் சில விஷயம் போகும்போது இதுக்கு எதுவும் சம்மந்தம் இல்லை,
நம்ம அது ஒரு சாட்சியா பார்க்க போறோம். ஒரு படம் பார்த்தா சாட்சியா பார்க்க போறோம். டிவினா சாட்சியா பார்க்க போறோம். ஆனா எது பார்த்தாலும் எது நடந்தாலும் நம்ம ஒரு ஸ்டாண்டர்டா ஒரு பீஸ்ஃபுல்லா இருக்குமா, அதுதான் நம்ம வேணும். இன்னைக்கு நான் டிவி பார்த்தா கெட்டு போயிருவேன், சீரியல் பார்த்தா கெட்டு போயிடலாம், அதெல்லாம் வந்து இன்னும் அவங்க வந்து சரியான புரிதல் இல்லை. இது ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா, அது எல்லாம் மனம் சார்ந்து வாழும்போது இதெல்லாம் நமக்கு யோசிக்க தோணும். மனம் இல்லாம வாழும்போது நம்ம எந்த செயலை செஞ்சாலும் நம்மளை எதுவுமே பாதிக்காது. அப்போ இந்த மனம் சார்ந்து வாழாம இருக்கிறது எப்படின்னா, இப்ப கூட அப்போ ஒருத்தவங்க சொன்னாங்க, மூச்சு காற்றை கவனிச்சா மனம் கடந்து போயிடலான்னு சொன்னாங்க. மூச்சு காற்று ஏன் கவனிக்க சொல்றாங்க தெரியுமா? தியானம் பண்ணும்போது, நம்ம தியானத்துல உட்காரும் போது நமக்குள்ள எண்ணங்கள் நிறைய வந்துகிட்டே இருக்கும். புதுசு எண்ணங்களே கிடையாது, நம்ம வந்து பழைய எண்ணங்களா வரும். நீங்க சாதாரணமா இருந்தா கூட நமக்கு வந்து எண்ணங்கள் பெருசா வராது. நீங்க செக் பண்ணி பாருங்க. நீங்க நார்மலா இருங்க, எண்ணங்களே வராது. ஆனா நீங்க தியானத்துல உட்காந்தீங்கன்னா ஒரு 20 வருஷம் 30 வருஷம் முன்னாடியே அவ்வளவு விஷயம் நமக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கும். ஏன்னா எப்ப நம்ம தனிமையில உட்காரும் பொழுது நமக்கு பழைய எண்ணங்கள்லாம் வர ஆரம்பிக்கும். அப்போ அந்த எண்ணங்கள்ல இருந்து நம்ம விடுபடுறதுக்கு தான் அந்த மூச்சை காட்ட பண்ணிக்கலாம். நம்ம ஏதோ ஒரு இதுல ஃபோக்கஸ் இருந்தாச்சுன்னா நமக்கு எண்ணங்கள் வரும், எண்ணங்கள் வராம இல்ல. அந்த எண்ணங்கள் வருது நமக்கு தெரியாம போகும் மூச்சு காற்றை கவனிச்சா. அதுக்காக மூச்சு காற்றை கவனிச்சோடனே எண்ணங்கள்லாம் வரலன்னு அர்த்தம் கிடையாது. சாதாரண இருக்கும்போது எண்ணங்கள் வருது, நீங்க ஒரு ஒரு தியானம் பண்ணும்போது அதே நீங்க ஒரு ஒரு மூச்சு கவனிச்சீங்கன்னா நம்ம கவனம் வேற இடத்துல திசை திரும்பும் பொழுது அந்த எண்ணங்கள் நமக்கு வர்றது நமக்கு தெரியல, அவ்வளவுதான். சரி, எல்லாருமே மூச்சு கவனிக்கணும் அப்படின்னா அதுல ஒவ்வொரு சத்சங்கத்துல சொல்ற விஷயம் தான் அது. சில சத்சங்க சொல்லலாம் மூச்சை கவனிங்கன்னு. சில பேர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, நீங்க வந்து உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரங்கள் உள்ளுக்குள்ள சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க உங்களுக்கு விருப்பமான சாமி படத்தை பாடுங்கன்னுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, இப்ப விவேகானந்தர் மாதிரி ஆள் ரமர மகர்ஷி எல்லாம் உள்ள வந்து ஆன்மாவை நோக்கி அந்த டிராவல் இருக்கும். அப்போ அந்த எண்ணங்கள்ல இருந்து நம்ம பாதிக்காம இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு இதுல ஃபோக்கஸ் பண்றதுக்காக தான் அந்த மூச்சை கவனிக்கிறது, மந்திரங்கள் சொல்றது, ஒரு உள்ள ஒளியை பார்க்கறது, ஒரு ஆன்மா பார்க்கறது, உள்ளுக்குள்ள இறைவனை பார்க்கறது, ஏதோ ஒரு சம்திங் உள்ள பார்க்கறது. அப்போ அது பார்க்கும் பொழுது நம்மளால வந்து எண்ணங்கள் வந்தா பாதிக்கப்பட மாட்டோம். அப்போ நம்மளால எண்ணங்களோட நம்மளால 5 நிமிஷம் கூட தியானத்துல உட்கார முடியாது. ஏதோ ஒரு நம்ம ஃபோக்கஸா இருக்கும்போது நம்மளால 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் தியானத்துல உட்கார முடியும். அதுக்காக தான் இந்த கான்செப்ட். சரி, இதுல இந்த மூச்சை கவனிக்கிறது, மந்தங்கள் இது எல்லாமே இல்லாம நம்மளால பண்ண முடியும்னா ஏதாவது ஒண்ணு நம்ம ஃபோக்கஸ் பண்ணா கண்டிப்பா அது நம்மளால வந்து எண்ணங்கள் வராம நம்மளால. சரி, இதெல்லாம் எத்தனை நாளைக்கு பண்ணணும்னா நமக்குள்ள வந்து இப்ப அது போன பிறவி அப்படி நம்பிக்கொள்ளவங்களுக்காக நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். சில பேர் என்ன சொல்லலாம் வந்து பிறவி பிரியா நம்ம பாவம் பண்ணியிருக்கோம், அதனால நம்ம வந்து மறைப்பிறவி எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு ஆன்மீகத்துல. அதை பத்திலாம் நிறைய பேசலாம். நம்ம இந்த டாபிக்னால அதை பத்தி போல. அப்போ பல பிறவிகள்லாம் நமக்குள்ள இருக்கிற அந்த ப்ராசஸ் நம்ம வந்து அந்த எண்ணங்களை உள்ள உருவாக்கி வச்சிருக்கோம் இல்லையா, அது வந்து நீங்க வந்து சைலண்ட்ல போகும்போது வெளிப்படும் பொழுது இப்ப பெரிய துக்கமா இங்க மாறுது. இப்போ இவ்வளோ எண்ணங்களை வந்து நம்ம வந்து ஒரு நாள் தியானத்துல சரி பண்ணிட முடியுமா அப்படின்னு கண்டிப்பா முடியாது. ஏன் முடியாதுன்னா, இப்போ நீங்க வந்து ஒரு ஒரு 20 வருஷமா 10 வருஷமா 20 வருஷமா ஒரு மனிதர்கள் யூஸ் பண்ணாத ஒரு பாலடைஞ்ச வீடுன்னு வச்சுக்கோங்களேன். மனித மனித புழக்கமே இல்லாத ஒரு வீடு. அந்த வீட்டுல போய் நீங்க குடியிருக்க போறீங்கன்னு வச்சுங்களேன், அது வீடு எத்தனை நாள் கிளீன் பண்ண வேண்டியிருக்கும்? ஒரு நாள் கிளீன் பண்ண முடியுமா? குறைஞ்சு ஒரு 10 நாள் 15 நாள் கிளீன் பண்ணும் அதை. ஏன்னா அதுல அவ்வளோ அழுக்கு படிஞ்சிருக்கும், அவ்வளோ தூசிகள் இருக்கும். சோத்தை நல்லா துடைக்கணும், சீலிங் துடைக்கணும், தரையை துடைக்கணும், எல்லாம் துடைச்சு முடிக்க 10 15 நாள் ஆகி அதுக்கப்புறம் தான் அதை நம்ம வந்து அந்த பழைய நிலையை அடைய முடியும். சரி, இதே இது நீங்க டெய்லி யூஸ் பண்ற வீடு, இப்போ உங்க வீடே நீங்க டெய்லி வீட்டில் தான் இருப்பீங்க, யூஸ் பண்ணீங்க, இதை நீங்க கிளீன் பண்ணா மேக்சிமம் 1/2 நாள் கிளீன் பண்ணிடுவீங்க. ஏன்னா டெய்லி அந்த வீட்டை நீங்க கிளீன் பண்றதுனால உங்களுக்கு 1/2 நாள்ல கிளீன் ஆகி முடிச்சிடும். 10 வருஷம் 20 வருஷமா நீங்க கிளீன் பண்ணாத வீட நீங்க குறைஞ்சது ஒரு 15 நாள் கிளீன் பண்ணாதான் முடியும். அது போலதான் உள்ளுக்குள்ள இருக்க எண்ணங்களை வந்து நீங்க ஒரு நாள் தியானத்துல 2 நாள் தியானத்துல முழுசா வெளியேற்ற முடியாது. அதுக்கு குறைஞ்சது நான் சொல்ல மினிமம் ஒரு வருஷம் மினிமம், அதிகபட்சம் 2 வருஷம். அந்த 2 வருஷம் நீங்க அந்த மெடிடேஷன்ல உட்காந்து நீங்க வேற இதுல ஃபோக்கஸ் பண்ணா மட்டும்தான் எல்லா எண்ணங்களும் நம்மள்கிட்ட கம்ப்ளீட்டா நம்மளால வெளியேறும். அதுக்கப்புறம் உள்ள ஒரு எம்டி இருக்கும் பாத்தீங்களா, ஒரு எம்டினஸ் இருக்கும். அது வந்து
நீங்க எந்த சூழ்நிலை இருந்தாலும் உங்களுக்கு எண்ணத்தை கிரியேட் பண்ணாது. அது நம்மளை பாதிக்கக்கூடிய எண்ணங்களை. அதுக்காக எனக்கு எண்ணமே வராங்க, எண்ணங்கள் எனக்கு வரும், ஆனா என்ன அந்த எண்ணங்கள் என்னை பாதிக்காது. எனக்குள்ள ஆசைகள் வரும், அந்த ஆசைகள் என்னை பாதிக்காது. ஏன்னா எனக்கு வர எண்ணங்களும் வர ஆசைகளும் தேவையான எண்ணங்களும் தேவையான ஆசைகள் மட்டும்தான் எனக்குள்ள வரும். தேவையற்ற எண்ணங்களும் தேவையற்ற ஆசைகளும் வராது. அப்போ தேவையானது வரும் பொழுதே நான் பாதிக்கப்பட மாட்டேன், தேவையற்ற போது பாதிக்கப்படுவேன். அப்போ நான் ஆல்மோஸ்ட் ஒரு 10 வருஷமா தியானம் பண்ணிட்டு இருக்கேன். நிறைய பேருக்கு தெரியும். இப்போ இந்த 10 வருஷம் பண்ணும்போது எனக்கு இந்த 2 வருஷத்துலயே அந்த எண்ணங்களற்ற நிலை, அந்த மனம் கடந்த நிலை, ஒரு 3 வருஷம் நினைக்கிறேன், சரி 3 வருஷம் இருக்கும். 3 வருஷத்துலயே அந்த நிலையை நான் அடைஞ்சிட்டுன்னா, அப்போ 3 வருஷம் எந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டு தியானம் பண்ணியிருப்பேன் நீங்க பாருங்க. ஆனா அன்னைக்கு நான் டெய்லி 2 மணி நேரம் 3 மணி நேரம் தியானம் பண்ணி அந்த எண்ணங்கள் அற்ற நிலை அடைஞ்சிருக்கேன். அந்த எண்ணங்கள்லாம் வெளியேற்றிருக்கேன். இப்போ நான் வாரத்துக்கு ஒரு நாள் தியானம் பண்ணா போதும். ஏன்னா அன்னைக்கு எனக்குள்ள அவ்வளோ எண்ணங்கள் இருந்தது, தேவையற்ற எண்ணங்களும் தேவையற்ற ஆசைகள் நிறைய இருந்தது. அதை நான் வெளியேற்றுறதுக்கு எனக்கு அத்தனை வருஷங்கள் ஆச்சு எனக்கு. இப்போ கம்ப்ளீட்டா வெளியேற்றினதுக்கு அப்புறம் இப்போ நான் வாரத்துக்கு ஒரு நாள் பண்ணா கூட எனக்கு வந்து எனஃபா போதுமானதா இருக்கு. ஏன்னா நம்ம ஒரு விஷயம் இப்போ படிக்கும் போது, இப்போ ஸ்கூல் படிக்கும்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, டெய்லி படிச்சுட்டே இருக்கணும் எக்ஸாமுக்கு. படிச்சா மட்டும் தான் நம்மளால எக்ஸாம் எழுத முடியும். இதே நீங்க காலேஜ் படிக்கிற பசங்களை பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கு 1 மாசம் முன்னாடி படிச்சா போதும். ஏன்னா அவன் எப்படி படிக்கணும் எதை படிக்கணும் வந்து புரிஞ்சிடும், ஸ்கூல் லைஃப்லேயே புரிஞ்சிடும். ஒரு செயல் ஒரு 5th 8th 9th எல்லாம் புரிஞ்சிடும். காலேஜ் படிக்கும்போது காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் நம்ம அன்னைக்கெல்லாம் ஒரு புக்கை படிக்கிறது ரொம்ப திணறுவோம். இப்பெல்லாம் ஒரு புக்கு கொடுத்தா ஒரு 1 ஹவர்ல படிச்சா முக்கியமான பாயிண்ட்லாம் மனசுல ஏற்றி நமக்குள்ள பதிய ஆரம்பிச்சிடும். ஏன்னா அந்த பக்குவம் அடைய நம்மளோட புரிதல் நாள் வர வர நமக்குள்ள நாலேஜ் வளர வளர நமக்குள்ள ரொம்ப ஈஸியா சுலபமாயிரும். அதே மாதிரி ஒரு புதுசா நீங்க ஒரு வண்டி ஓட்ட போனீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஆனா பழகிட்டீங்கன்னு வச்சுங்களேன், கண்ணை மூட்டு வண்டி ஓட்டு போகலாம். அதுக்கு கண்ணை மூட்டு போக முடியாது. நம்ம வந்து ஈஸியா போயிடலாம். நம்ம போன ஆப்ஷன் வண்டியை நம்மளை கூட்டு போய் விட்டுரும். அப்போ எந்த ஒரு விஷயமே பழக வரும்போது அதே மாதிரிதான் தியானங்கள் செய்ய 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 அந்த எண்ணங்கள் விட்டு வெளியே போகும்போது, எண்ணங்களற்ற நிலை வரும்போது அதுதான் மனமற்ற நிலையா நமக்கு மாறும். ஏன்னா எண்ணங்களே இல்லைன்னா அங்க மனசு வேலை கிடையாது. மனம் தானே, எண்ணம் தானே மனசை உருவாக்குது. அப்போ நமக்கு வந்து தேவையற்ற எண்ணங்களும் தேவையற்ற ஆசையும் இல்லாத பொழுது அந்த இடத்துல மனம் ஒரு விஷயமே கிடையாது. நீங்க மனசை அடக்கணும்னு நினைச்சா கண்டிப்பா முடியாது. மனசை அதாவது மனசை வந்து ஒழுங்குபடுத்த நினைச்சாங்க முடியாது. மனசை நம்ம சரிப்படுத்தலாம் முடியாது. மனசை அடக்க முடியாது, மனசை ஒருநிலைப்படுத்த முடியாது, மனசை சரி கட்ட முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப டேஞ்சர்ஸ். அப்போ மனசை வெல்லவும் முடியாது. அப்போ மனசை கடந்து போறது ரொம்ப ஈஸி. மனமன்ற நிலையில் வாழ ரொம்ப ரொம்ப ஈஸி. அப்ப மனசை கடந்து போகும்போது நம்ம வாழ்க்கைய அந்த மாதிரி வாழ்க்கை வந்து வந்துருச்சுன்னு வைங்களேன், நீங்களாம் மிகப்பெரிய ஒரு நபர். எந்த சூழ்நிலையும் நம்மளால பாதிக்கப்பட மாட்டோம். நல்லா உண்மையிலே சொல்றேன், நல்லா 3 வருஷமா அவ்வளவு பீஸ்ஃபுல்லா இருப்பேன் மனமற்ற நிலையில. நல்லா விளையாட்டாக சொல்லலாம், மனசை தூக்கிப்படாது வச்சு அதனால நமக்கு என்ன பிரோஜனம் இருக்கு? ஒரு பிரோஜனம் இல்லாத ஒரு பொருளை நம்ம தூக்கி போட்டு போக வேண்டியதானே அப்படின்ற மாதிரி மனசை தூக்கிப்பட்டு தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அதனால எப்பவுமே எனக்கு ஒரு ஸ்டாண்டர்டா அந்த பீஸ் போட்டு இது ஒரு நாள் 2 நாள் கிடையாது, பல ஆண்டுகள் அப்படிதான் இருக்கு எனக்கு. அப்போ இந்த நிலைமை வந்து எப்படி இருந்துச்சுன்னா, மனம் கடந்து வாழும் பொழுது, மனம் மற்ற வாழும் பொழுது நம்ம இந்த நிலையை அடையலாம். இது வந்து பேசுறது நல்லா இருக்கும், வாழ்க்கை நேரமே ஒத்துரும்னா, வாழ்க்கை நேரமுக்கு இன்னைக்குள்ள சூழ்நிலைக்கு, இன்னைக்கு இருக்க டிப்ரெஷனுக்கு, இன்னைக்குள்ள மனிதனுக்கு வாழக்கூடிய வாழ்க்கைக்கு இந்த மனம் கடந்த நிலை மட்டும்தான் ஒரு நல்ல தீர்வு பார்க்க முடியும். நம்ம எல்லா நோய்க்கும் நம்ம டாக்டரை போய் வைத்தியம் பார்த்தரலாம். நம்ம மனநோய்க்கு மட்டும் எந்த டாக்டரும் இங்க கிடையாது. எப்படி வந்து ஒரு சுகரையும் ஒரு கேன்சரையும் குணப்படுத்த முடியாதோ, அதுவும் எல்லை மீறி போன விஷயம் சொல்றேன். ஆரம்ப ஸ்டேஜ் கூட குணப்படுத்தலாம் கேன்சரையும் சுகரையும். எல்லை கைமீறி போகும்போது தான் அந்த சுகரையும் கேன்சரையும் குணப்படுத்த முடியாதோ, அதே மாதிரி எல்லை மீறி இல்லை ஆக்சுவலா இப்ப ஆல்ரெடி எண்ணங்கள் எல்லை மீறி போயிருச்சு. ஆனா உடல் உறுப்புகள்ல கூட நம்மளால வந்து சரி பண்ண முடியாது. ஆனா உருவமற்ற மனம் ஆட்டிப்படும் மனசை நம்மளால கண்டிப்பா தியானம் மூலமா அது தூக்கி எறிஞ்சு நம்மளால போயிட்டே இருக்கலாம். அது வந்து
கேட்க ஈஸி மாதிரி தெரியும், ஆனா ரொம்ப கஷ்டம். தியானம் ஒண்ணுதான் அதுக்கு சிறந்த வழி அப்படின்றது என்னோட அனுபவம். தியானத்தின் மூலம் மட்டும்தான் நம்ம மனம் கடந்து இங்க வாழ முடியும். வேற எந்த வழியுமே கிடையாது. ஏன்னா தியானம் ஒண்ணுதான் எண்ணங்கள் அற்ற நிலையை இங்க கொண்டு வரும். சரி, அது மட்டும் மனசு மட்டும் தான் நம்மளால கடந்து போக முடியுமான்னு கேட்டா அதையும் தாண்டி தியானம்ன்றது அந்த எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷனா தியானம் தான். வாழ்க்கை மனிதனுக்கு நோயில இருந்து தியானம் பண்ணியாச்சுன்னா உடல்ல இருந்து எவ்வளவு நோய்கள் குணமாகுதுன்றாங்க. சுகர் லெவல் கூட குறையுதுன்றாங்க. கம்ப்ளீட்டா சரியாகுது. தியானம் மூலமா ஒரு ஹார்ட் பேஷண்டையும் வந்து சரி பண்ணியிருக்காங்க. எவ்வளவு சரி பண்ணியிருக்காங்க. கூட்டு பிரார்த்தனை மூலமா, கூட்டு தியானம் மூலமா. ஆக்சுவலா சில விஷயங்கள் வந்து சில பேர் தெரியும். நானே தியானம் மூலமா சில பேர்த்துக்கு வந்து ஆப்ரேஷனே நான் நடக்கணும்னா தியானம் மூலமா சரி பண்ணிருக்கோம். ஆப்ரேஷன் பண்ண அதெல்லாம் வந்து ஏற்கனவே ஸ்பீச் அகாடமிக்கு தெரியும். ஆப்ரேஷன் பண்ண விட்டு இருக்கு. அவர் என்ன சொல்லிட்டு போறாரு, நான் வந்து ஆப்ரேஷன் ஹாஸ்பிட்டலுக்கு போறேன், எனக்கு நீங்க வீடு ஒரு 3 நாள் பார்த்துக்கன்றாரு. என்கிட்ட சொல்லி ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொன்னார். இப்ப இல்லை, நான் சொல்றேன் ஒரு 2014 நினைக்கிறேன் தியானம் பண்ணேன் ஒரு 2 வருஷத்துல. அப்ப நாங்களாம் வந்து அப்பப்போ என்ன பண்ணோம், வீக்லி ஒன்ஸ் வந்து எல்லா குரூப்பாக சேர்ந்து தியானம் பண்ணுவோம். யாருக்கா ஒரு ஆளுக்கு ஸ்கூல் எக்ஸாம்னா இப்போ படிப்புக்காக பண்ணுவோம். இந்த மாதிரி யாருக்கா உடல்நிலை சரிக்கு அப்படிலாம் பண்ணுவோம். அப்போ சரி நம்ம பண்ணாதான் என்ன அப்படின்னு தோணுச்சு. அப்போ ஒருத்தருக்காக நான் ஒரு வாரம் 10 நாளா பண்ணேன். அவர் என்கிட்ட சொன்னாரு, நான் நெக்ஸ்ட் வீக் ஆப்ரேஷன் எனக்கு டாக்டர் டேட் கொடுத்துருக்காரு, நீங்க 3 நாள் வீட்டை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னாரு. அப்போ எனக்கு தோணிச்சு அவர் பண்ணா என்னன்னு தோணுச்சு. பண்ணேன். கரெக்டாக ஒரு வாரம் 10 நாள் தான் இருக்கும். ஸோ பண்ணேன். அது அவருக்குலாம் ஆக்சுவலாக சொல்லலான்னு நான் எனக்காக ஒரு செக்கிங்காக நான் பண்ணேன். பண்ணி முடிச்சோடனே கரெக்டாக அந்த ஆப்ரேஷன் டேட் வந்தப்போ காலைல ஒரு 6 மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்துட்டார். அவர் கீ வீட்டில் இருந்தால் நான் மாடியில் இருந்தேன். வந்துட்டு இது மாதிரி நான் ஹாஸ்பிட்டல் போகிறேன், வர 3 நாளாக தான். ஹாஸ்பிட்டல் ரொம்ப கிடையாது, பக்கத்தில் வீட்டில் இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தான் ஹாஸ்பிட்டல். ஆனால் 3 நாள் அங்கேயே தங்கியிருக்கணும்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் 2 பேர் போகிறாங்க. சரி நான் போயிட்டு வாங்க அப்படின்னு போயிட்டு 9 மணிக்கெலாம் வீட்டுக்கு திரும்பி வந்துட்டார். கேட்டதுக்கு இல்லை ஆப்ரேஷன் வேணான்ட்டாங்க டாக்டர். ஏன்னா டாக்டர் வந்து முன்னாடி செக் பண்ண ஆப்ரேஷன் பண்ணுன்னு சொல்லிடுவாங்க. மறுபடியும் ஆப்ரேஷன் பண்ணணும், மறுபடியும் செக் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக செக் பண்ணும்போது அவங்க தேவையில்லைன்றாங்க. அது என்ன சொன்னேன், எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அப்போ என்ன மூலம் எல்லாமே பண்ண முடியும் போல. ஆக்சுவலாக எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர வந்து ட்ரை கேஃப் ரொம்ப இருக்கும். எனக்குலாம் கோல்டு பிடிச்சாலும் சரியாதுக்கு 1 மந்த் கிட்ட ஆகும். எனக்கு ஒரு நாள் எனக்கு நான் எப்பயுமே எனக்கு கோல்டு வந்தால் நான் ரொம்ப யோசிக்க விட்டுருவேன். அன்றைக்கெலாம் ரொம்ப வேலை இருந்துச்சு, எனக்கு ஹெவி ஒர்க் எனக்கு ஆக்சுவலாக. எனக்கு அப்போ அந்த நேரத்தில் கோல்டு வந்து எனக்கு வேலையெல்லாம் பாதிச்சிருமேன்றதுக்காக நான் அன்றைக்கி உடனே இமீடியட்டாக இன்ஸ்டண்ட்டாக தியானம் பண்ணி எனக்கு வந்து ரொம்ப வேலை இருக்குது, அதனால் கோல்டெல்லாம் இப்போ உடனே ரெக்கவர் ஆகணும், எனக்கு வேலையெல்லாம் முடிச்சிடும், மறுபடியும் வந்தால் கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன். கரெக்டாக அன்றைக்கி எனக்கு கோல்டு ஸ்டாப் ஆகி அதேமாரி எனக்கு வேலையெல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் வந்துருச்சு. எனக்கு அப்போ தான் யோசித்தேன், வரக்கூடாதுன்னு சொல்லி விட்டுருங்க, நம்ம திரும்பி வேலையெல்லாம் முடிச்சு வரணுக்கா வந்துருச்சோம்லாம் போகணும். ஸோ அப்போது நம்ம தியானத்து மூலமாக நம்ம எல்லாத்தையும் சரி பண்ண முடியும். எவ்வளோ சரி பண்ணிக்கிறேன். நான் வந்து 1 தான் 2 தான் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி 100கணக்கான 1000கணக்கான உதாரணங்களால் சொல்ல முடியும். அதெல்லாம் சொன்னால் நேரங்கள்லாம் பத்தாதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ தியானன்றது மனம் கடந்து வாழ்வதை தாண்டி நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் எப்படின்னா, தியானத்துல வந்து 3 கேட்டகரி இருக்கு. நீங்க தியானம் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் என்ன இருக்குன்னா, நமக்குள்ள இருக்கிற எண்ணங்கள்லாம் வெளியே போய் நமக்கு வந்து ஒரு சாதாரண ஒரு இதாகும். அப்புறம் என்ன ஆகுன்னா, ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு தியானம் பண்ண நமக்கு வந்து இப்போ இருக்கிற பிரச்சனை இருக்கு இல்லையா, அதே ஃபர்ஸ்ட் தியானத்தில் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. தியானம் பண்ணும்போது எடுத்தோடனே பிரச்சனை வராங்க கிடையாது. ஸ்டார்டிங்ல தியானத்தில் பண்ணும்போது பிரச்சனை வரும். போக போக அந்த பிரச்சனை வந்து நமக்கு வந்து ஈஸியா நம்மளால அது கடந்து போக முடியும். அது பிரச்சனை வரும், நம்மள பாதிக்காது. அந்த ஒரு ஸ்டேஜ் வரும், மிடில் ஸ்டேஜ். இன்னொரு ஸ்டேஜ் என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு பிரச்சனையே வராம ஒரு ஸ்டேஜ் வரும், அது உச்சகட்ட ஸ்டேஜ் வரும். அப்போ தியானம் மூலமா எல்லாமே நடக்கும், ஆனா அதுக்கு சில காலங்கள் ஆகும். முதல்ல சின்ன சின்ன விஷயம் நடக்கும். அதே மாதிரி நான் ஒரு இடத்துக்கு வெளியே போறேன்னு வச்சுக்கோங்களேன், எங்கேயாவது புது இடத்துக்குலாம் போறேன்னு வச்சுக்கோங்களேன், நான் வீட்டுல இருந்து கிளம்பும்போது ஒரு 2 நிமிஷம் தியானம் பண்ணிட்டு தான் போயிருப்பேன். ஏன்னா புது இடத்துக்கு போனாலும் போயிட்டு நம்ம வேலை நமக்கு பாசிட்டிவா நடக்குன்றக்காக தியானம் பண்ணிட்டு போவேன்.
அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் அங்க ஒரு 2 நிமிஷம் தியானம் பண்ணேன். தியானம்னா இந்த ப்ராப்பரா உட்காந்து அப்படிலாம் கிடையாது. ஏன்னா அங்கெல்லாம் அப்படி பண்ண முடியாது. சும்மா ஒரு சேர்ல உட்காந்து 2 நிமிஷம் கண்ணை மூடிட்டு பண்ணும்போது நான் அந்த இடத்த விட்டு போற வரைக்கும் எனக்கு ஒண்ணு சாதகமான சொல்லி அந்த இடத்துல உருவாகும். ஏன்னா இது ஏன்னா நமக்கு வந்து போகும்போது என்ன இஷ்யூ நமக்கு தெரியாது. புது இடத்துக்கு போறோம், நம்ம போற வேலையை சரியா நடக்கணும், கரெக்டா நம்ம சாதகமா நடக்கிறதுக்காக நம்ம சிசுவல் பண்றது. இப்போ நான் பண்றது கிடையாது. ஏன்னா வந்து இயல்பாக எனக்கு ஆக்சுவலா மறந்துருச்சு அது மேல பண்ணணும். ஏன்னா இப்போ முன்ன மேல எனக்கு தியானத்து மேல எதுவும் எனக்கு வந்து ப்ராசஸ் வைக்கலாம் தோணலை. ஏன்னா அது கூட ஸ்டேஜ்ல மாறும் போல தெரியுது. நம்ம வந்து எல்லாமே நமக்கு வந்து மனம் கடந்து வாழும்போது நம்ம அந்த நிலப்பட வர நம்ம வந்து நல்ல பாசிட்டிவா நடக்கணும் அப்படின்ற தோண மாட்டேங்குதுன்னா நமக்கு வந்து எந்த ஒரு பத்து இல்லாம எல்லாமே பீஸ்ஃபுல்லா. அப்போ மனம் கடந்து வாழ்றதுக்குன்னா தியானம் மூலமாக எண்ணங்கள் முதல்ல ரிமூவ் பண்ணிட்டு ஆசைகள் நம்ம விட்டு போய் அதுக்கப்புறம் தான் அந்த மனமற்ற நிலை மனம் கடந்து வாழ முடியும். அதுக்கு தியானம் தான் ஒரே ஒரு சொல்யூஷன் அப்படின்றது 200% சொல்லுவேன். இப்போ வந்து கொஸ்டின் ஆன்சர் போயிடுவோம். ஏன்னா இதை பத்தி பேசினா நிறைய இருக்கு, மணிக்கணக்கா வருஷக்கணக்கா பேசலாம். அந்த அளவுக்கு நிறைய விஷயம் இருக்கு. எனக்கு நடந்த அனுபவம்லாம் நிறைய சொல்லுவேன் நான். அதெல்லாம் வந்து அடுத்தது கிளாஸ்ல நம்ம சொல்லிக்கலாம். இதுல ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கேளுங்க, அதுக்கான ஆன்சர். டவுட் இருக்கிறவங்க டவுட் கேட்கலாம். எல்லாரையும் அன்மியூட் பண்ணி விடுறேன். ஸ்டார்ட் பண்ணும்போது ஆள் இல்ல சார். நல்லா ஒரு 10 பேருக்கு மேல இருக்கீங்க. டவுட் கிடைக்குன்னு கேளுங்க. தங்கலைங்க சார், ஹாப்பியா? எனக்கு ஹாப்பிலாம் கேட்காதீங்கடா. நான் எப்படி நமக்கு ஹாப்பியும் கிடையாது, துக்கம் கிடையாது. அவ்வளவுதான். சொல்ற விஷயம் 10 பேர் கேட்டா ஓகே, அவ்வளவுதான். வந்துருவாங்க. நடராஜன் வசந்தா மேடம், கீதா மேடம், சந்திரா மேடம், முத்துகிருஷ்ணன், சிவா 91 அந்த போன் நம்பரு, கௌதம் ராஜ், பரமேஸ்வரி. வாயை தந்து பேசலாமே. ஐயா வணக்கம். வணக்கம், வாழ்க வளமுடன். வணக்கம், சொல்லுங்க. ஐயா, நான் பாதியில தான் வந்தேன். ஆனா தியானத்தை பத்தி நீங்க சொல்றீங்க. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் கேட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். ரொம்ப சிறப்பா அந்த தியானத்தினோட பயன்களை கேட்டேன். உங்களுடைய அனுபவங்களை நீங்க பகிர்ந்து கொண்டீங்க. இப்போ எனக்கு வந்து நீங்க எந்த மாதிரி தியானத்தோட வழிமுறைகள் என்னன்னு நீங்க பயன்படுத்துற வழிமுறைகளை கொஞ்சம் சொன்னீங்கன்னா சிறப்பா இருக்கும் ஐயா. நீங்க எப்படி தியானம் பண்ணுங்க? அதாவது தியானங்கள்ல நிறைய வழிகள் இருக்க மாதிரி கேள்விப்படுறேன். துரியம், துரியாதி தத்தவம், அது எல்லாம் சொல்றாங்க. ஒரு சிலவங்க வந்து ஆகினையில இருக்கணும் அப்படின்றாங்க. நீங்க எந்த மாதிரி நீங்க பயன்படுத்துறீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் சிறப்பா இருக்குங்கய்யா, பயனுள்ளதா இருக்கும். தியானத்துல வந்து வகைகள்லாம் கிடையாது. இங்க வந்து வகைகள் நிறைய பேர் வகைகள் உருவாக்கிட்டாங்க ஆக்சுவலா. அது வந்து ஒவ்வொரு சதத்துக்கு அந்த மாதிரி வந்து அவங்க ஒரு அதாவது இப்படி பண்ணா இந்த சசனம் சேர்ந்தவங்க அப்படின்றக்காக ஒரு உருவாக்கிட்ட விஷயம் தான் அது. தியானம் வந்து நான் பண்ண விஷயம் வந்து ஒரே விஷயம் தான் பண்ணேன் ஆரம்பத்துல. உள்ளுக்குள்ள வந்து ஆன்மா அப்படின்ற விஷயத்த நான் ஃபோக்கஸ் பண்ணேன். ஆன்மா வந்து ஒளியா இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால அந்த உள்ளுக்குள்ள அந்த ஒளியை மட்டுமே நான் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டேன். அந்த ஒளியை ஃபோக்கஸ் பண்ணலாம் பண்ணா ஒரு விளக்கேற்றி வச்சு நான் எப்பவுமே அதே தான் பார்ப்பேன். நான் ஒரு காலைலனா 4 மணிக்கு பண்ணுவேன். ஆக்சுவலாக பிரம்மத்தில் பண்ணுவேன். நான் 4 மணிக்கு கரெக்டாக இருந்துச்சு பூஜை விளக்கேற்றி வச்சுட்டு அந்த ஒளியை உட்காந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பேன். நான் கரெக்டாக கண்ணெல்லாம் மூட மாட்டேன். எல்லாரும் கண்ணை மூடி தான் இருந்தேன்னா கண்ணையும் மூட மாட்டேன். கண்ணு கரெக்டாக 4 to 4:45 40 மினிட்ஸ் கண்ணை திறந்து தான் அந்த ஒளியை பார்த்துட்டே இருக்கும் பொழுது உள்ளுக்குள்ள எனக்கு நிறைய மிராக்கள் நடக்கும். ஆக்சுவலாக அது எண்ணங்கள் வரல தாண்டி நிறைய உள்ள மிராக்கள் நடக்கும். சம்டைம்லாம் உள்ளுக்குள்ளேயே என்னால் ஒரு ஃபீல் பண்ண முடியும். ஒரு உள்ள வந்து ஒரு ஆன்மா ஃபீல் பண்ண முடியும். ஆன்மாலாம் நான் நிறைய தடவை உள்ளுக்குள்ள நான் பார்த்துருக்கேன், பாடிக்குள்ள பார்த்துருக்கேன். ஒரு ஸ்டேஜ் போன பாருங்க என்ன ஆச்சுன்னா, பிரபஞ்சத்தை நோக்கி அந்த தியானம் இருந்துச்சு. ஸோ ஏன்னா இங்க பிரபஞ்சம்னாலே உங்களுக்கு நல்லா தெரியும். பிரபஞ்சம் தான் இருக்குல்லே வந்து பவர்ஃபுல். நம்ம அதுக்கு தான் வந்து நிறைய பேர் வச்சிருக்கோம், இறைவன் பேர் வச்சிருக்கோம். ஆனா எல்லாம் ஒண்ணுதான். ஒரு காலத்துல என்ன ஆச்சுன்னா ஆன்மா இறைவன் வேற வேற கிடையாது, ரெண்டு ஒண்ணுதான் அப்படின்னு ஒரு கான்செப்ட் தோணுச்சு. ஏன்னா இறைவன் இங்க ஒளியாதான் இருக்கா, ஆன்மா ஒளியாதான் இருக்கு. அப்போ
இறைவனும் ஒளி, ஆன்மா ஒளின்னு எப்படி ரெண்டு வேற வேற இருக்க முடியும்? ரெண்டு ஒண்ணுதான் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தோணுச்சு. அப்ப அதை நோக்கி டிராவல் போச்சு. அப்புறம் இறைவன், ஆன்மா, பிரபஞ்சம் மூணு வேற வேற இல்லை, மூணு ஒண்ணு தானே அப்படின்னு ஒரு கான்செப்ட் தோணுச்சு. அப்போ பிரபஞ்சத்தை நோக்கி அந்த ஃபோக்கஸ் போச்சு. இப்போ இப்போ வந்து தியானத்துல உட்காந்தா எனக்கு உள்ளுக்குள்ள வந்து எதுவுமே வர ஒரு அப்படியே பிளாங்கா இருக்கும், அவ்வளவுதான். ஒரு சுத்த வழின்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு எம்டியா இருக்கும் அந்த இடத்துல, ஒரு எதுவுமே இருக்காது. இல்லை இன்னும் யோசிச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலேன், இந்த மேல பிரபஞ்சமே இப்போ இந்த பிரபஞ்சன்றது பிரபஞ்சத்துக்கு உருவம் இருக்கா? யாரா பதில் சொல்லுங்க. பிரபஞ்சத்துக்கு உருவம் இருக்கா இல்லையா? நம்ம எதை பிரபஞ்சம்னு சொல்றோம்? உலகத்துல உள்ள எல்லா பொருள்களுமே பிரபஞ்சத்தோட அடிப்படைன்னு தான் சொல்றாங்க ஐயா. இல்ல பிரபஞ்சம் அடிப்படை வேற, பிரபஞ்சத்துக்கு உருவம் இருக்கான்னு கேட்குறேன். சுத்த பிரபஞ்சம் வெளிக்கெல்லாம் வந்து உருவம் சுத்த வெளிங்கிறது, அதாவது சுத்த வெளி வேற பிரபஞ்சம் வேற இல்லைங்களா? நான் அது வந்து எனக்கு தெரியல. ஆனா வந்து சுத்த வெளிங்கிறது வந்து இல்ல, அங்க இருந்துதான் பிரபஞ்சம் தான். வந்து அந்த இந்த படைப்புகள் உருவானதே சுத்த வெளியில இருந்தா உருவானதுன்னு சொல்றாங்க. படைப்பு உருவாகும் போது இன்னைக்கு வந்து இருக்கிற எல்லா கோள்களையும் ரிமூவ் பண்ணியாச்சுன்னா எம்டியா இருக்கும். அதுதான் சுத்த வெளின்னு சொல்லுவாங்க. கரெக்ட் தானே? இங்க வந்து இன்னைக்கு வந்து கோடிக்கணக்கான கோள்கள், நட்சத்திரங்கள் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் உருவானது ஒண்ணு. அதுல இருந்து வர அணுக்கள்லாம் அப்படியே மல்டிப்ளை ஆகி 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 இன்னைக்கு வந்து இவ்வளோ கவுண்டிங் லெஸ்ல போய்கிட்டு இருக்கு. நம்மளாம் கவுண்ட் பண்ணவே முடியாது, அந்த அளவுக்கு இங்க போயிட்டு இருக்கு. அப்ப இது வந்து சுத்த வெளின்னு சொல்லலாம், பிரபஞ்சம் சொல்லலாம். அப்போ எல்லாமே பிரபஞ்சத்தின் ஆற்றல் தான் இங்க, பிரபஞ்சத்தின் படைப்பு தான் இங்க. அப்போ எல்லாமே பிரபஞ்சம் படைக்குது, பிரபஞ்ச ஆற்றல், பிரபஞ்ச சக்தியை தான் நம்ம வந்து ரொம்ப டீப்பா போவோம். இப்ப பக்தி இது ஆன்மீகத்துல ரெண்டு இருக்கு, பக்தி மார்க்கம் வந்து ஞான மார்க்கம் இருக்கு. ஸோ பக்தி மார்க்கத்துல வேற, அது உருவ வழிபாடு அப்படி போகும். ஒரு ஞான மார்க்கத்தில் பார்த்தீங்கன்னா உருவ வழிபாடே போகாது, தியானம், பிரபஞ்சம், ஆன்மா இப்படிதான் போய்கிட்டு இருக்கும். அப்போ இங்க பிரபஞ்சம், இறைவன், ஆன்மா ஒண்ணுன்ற கான்செப்டுக்கு வந்திருக்கேன். இப்போ இதெல்லாம் எதுவுமே வேற வேற கிடையாது, எல்லாம் ஒண்ணுதானே, ஏன் நம்ம இங்க தனித்தனியா பிரிச்சு பார்க்கணும்? அப்போ அந்த ஒரு கான்செப்ட்ல போகும்போது இன்னும் நிறைய சேஞ்ச் நடக்குது உள்ளுக்குள்ள. ஏன்னா இங்க வந்து தியானத்து வந்து இதுதான் வழிமுறை கிடையாது. நம்ம தியானம் பண்ண பண்ண பண்ண, அதாவது ஒரு தியானத்தை பத்தி நீங்க 1000 புத்தகம் படிக்கலாம், 1000 பேர்த்தோட அனுபவத்தை கேட்கலாம், அதெல்லாம் உங்களுக்கு எந்த விதத்திலும் பயன்படாது. நான் சொல்றேன்னா உங்களுக்கு அது பயன்படவே படாது. உங்களுக்கு நீங்க உட்காந்து தியானம் பண்ணி உங்களுக்குள்ள ஒரு ப்ராசஸ் நடக்கும்னா அதுதான் உங்களுக்கு நிஜம். மற்றவங்க எதுவுமே நீங்க ஃபாலோ பண்ண முடியாது, மற்றவங்க சொல்ற உங்களால் அப்சர்வ் பண்ண முடியாது. ஏன்னா வார்த்தையை கேட்கலாம், ஒரு அனுபவத்தை கேட்க ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். ஆனா உங்களுக்குள்ள ஒரு புரிதல் வேணும்னா நீங்க தியானம் பண்ணா மட்டும்தான் ஆன்மனா என்ன, இறைவனா என்ன, பிரபஞ்சம் என்ன உங்களால வந்து 100% ப்ராக்டிக்கலா உணர முடியும். எனக்குள்ளனா தியானம் பண்ண முடியல, நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆன்மா பத்தி பேசுவாங்க, இறைவனை பத்தி பேசுவாங்க, பிரபஞ்சம் பேசுவாங்க. அப்பெல்லாம் எனக்கு ஒரு ஒரு பெருசாலாம் எனக்கு ஒரு அனுபவம் கிடையாது. ஏதோ சொல்றாங்க கேட்பேன். ஆனா நமக்குள்ள அந்த அனுபவங்கள் போகும்போதுதான் ஓ ஆன்மான இதுவா, இறைவனா இதுவா. அப்போ நமக்குள்ள ஒரு ஒரு பதில் வரும் பார்த்தீங்களா, அதுதான் எப்பவும் நிஜம். அதே மாதிரி ஒரு எனக்குள்ள கேள்வி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நம்மளால சில கேள்வி வந்து எல்லா நேரத்திலும் ஒரே மாதிரி கேள்வி வர்றது கிடையாது. சில நமக்கு தெளிவில்லாத கேள்வி வரும். அந்த கேள்விக்கு ஆன்சர் வந்து யார்கிட்டையும் கேட்கவே மாட்டேன். ஒரு ஒரு நான் தியானத்துல உட்காந்து அந்த ஆன்சர் கிடைச்சிடும். எல்லாத்துக்குமே இங்க அந்த தியானத்துல சொல்யூஷன் இருக்கு. நீங்க ஒரு மனுஷன் வந்து திடீர்னு வந்து துக்கத்துக்கு போயிடுவாங்க, காரணமே தெரியாது, நல்லா இருப்போம். திடீர்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு ஏதோ ஒரு டிப்ரெஷன் ஆகி ஏதோ ஒரு நமக்குள்ளே ஒரு உள்ள ஏதோ குழப்பம் இருக்கும். அப்ப நமக்கு எப்படி தெரியாது. இது வந்து ஒரு 10 பேர் சேர்ந்து நம்ம குழப்பத்தை ஏற்படுத்த வேற, நம்ம தனிமையில உட்காந்து நமக்கு அந்த குழப்பம் வரதான் செய்யும், காரணமே தெரியாது. அப்போ இந்த மாதிரி ஒரு திடீர்னு ஏற்பட குழப்பத்துக்கெல்லாம் நம்மளால வந்து 21 நிமிஷம் தியானத்தை வந்து சரி பண்ண முடியும். எவ்வளவு பெரிய பிரச்சனாலும் சரி, என்னோட அனுபவத்துல நம்ம தியானத்துல உட்காந்தோம்னா அதுக்கு அந்த சொல்யூஷன் நம்மளால கண்டிப்பா கிளியர் ஆயிடும், பதிலும் கிடைச்சிடும், நம்ம பிரச்சனை விடுபட்டுற முடியும். அப்போ தியானத்துக்கு வந்து இதுதான் வழிமுறை. உங்களுக்கு வந்து மந்திரம் சொல்ல பிடிக்குதா, மந்திரம் சொல்லுங்க. ஒளியை பார்க்கணுமா விளக்க பாருங்க. உள்ளுக்குள்ள எல்லாம் மூச்சுங்கன்னா மூச்சுங்க. ஆனா நீங்க எது பண்ணாலுமே அது போற இது வழிபாடுலாம் வேற, ஆனா உங்களுக்கு ரிசல்ட் ஒண்ணுதான் பின்னாடி உங்களுக்கு. நன்றி ஐயா, நன்றி. நீங்க தெளிவா சொல்றீங்க. ஏன்னா வந்து தியானத்துக்கு பல பல தரப்பட்ட வழிமுறைகள் உண்டு. ஆனா வந்து அந்த அந்த டெஸ்டினேஷன் வந்து ஒரே ஒரு டெஸ்டினேஷன் தான். அதான் அந்த அமைதியான எண்ணங்களற்ற நிலையை தான் வந்து அந்த டெஸ்டினேஷன் நீங்க சொல்றீங்க. ஆமா,
அந்த எண்ணங்களற்ற நிலை, அந்த மௌன நிலை வந்து அந்த இறைவனுக்கு ஒப்பான ஒரு நிலைன்னு சொல்லலாம் ஐயா. அதாவது நீங்க எண்ணங்களற்று நீங்க போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து உங்களுக்கு வந்து நீங்க இறைவனையும் நீங்களே வேறுபடுத்தியே பார்க்க மாட்டீங்க. அதான் ஓகே. சொல்ல நம்ம நமக்கு எதுவுமே வேறுபடுத்தி பார்க்க தெரியாது. இப்போ சரிங்க. கடல் நீர் இருக்குல்ல, நீங்க ஒரு பாட்டில் எடுத்து வீட்டுக்கு வந்தீங்கன்னா அது கடல் நீர் இல்லாம போயிருமா? அது கடல் நீர் தான். ஆனா கடல்ல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு கொஞ்சம் பிரிச்சு வைக்கப்பட்ட நீர், அவ்வளவுதான். பேர் கடல் நீர் தான். நீங்க வீட்டுக்கு கொண்டு வந்தீங்க, நீங்க ஒரு வருஷம் கழிச்சு என்ன சொல்லுவீங்க? கடல் நீர் தான் சொல்லுவீங்க. ஆமா, கடல் நீர் தானே. அப்போ ஆமாங்க. நம்மளும் எங்க இருந்து வந்திருக்கோம்? ஆமா, அந்த அந்த அண்ட பிரபஞ்சத்துல இருந்து நம்மள ஒரு ஒரு உயிரணுவா, அந்த ஒரு அப்பளும் அணுக்கள், இரணுக்கள் அந்த மாதிரிதான் வந்து நம்மளும் அதோட பிரபஞ்சத்துல. நம்மளோட அதோட ஒரு வடிவம் தானே. இப்ப வந்து ஒரு திருப்பதி லட்டு இருக்கு, நல்ல பெரிய லட்டு. அதுல இருந்து பாதி பிரிச்சாலும் லட்டு இல்ல, அதுவும் திருப்பதி லட்டு தானே. அது வேற லட்டா மாறிடும். அது நீங்க ஒரு பருக்கு எடுத்தா கூட திருப்பதி லட்டுன்னு அது பேர் அதுக்கு. ஆமாங்க. சரி சரி. அதுதான் சரி. அணுவுல இருந்து வந்தாங்க நம்மளும். ஆமா, அணுக்களுடைய கூட்டு தான் நம்மளுடைய உடலே. அப்ப அணுக்களுடைய கூட்டு வேற தான் ஆயிர முடியும். அப்ப அந்த நம்மளும் பிரபஞ்சம் இப்படி வேற வேற ஆயிர முடியுங்க. வேணா வடிவங்கள் வேற இருக்கலாம், அவ்வளவுதான். சரிங்க. இப்ப நீங்க ஒரு களிமண் இருக்கு, களிமண்ல நீங்க விநாயகரையும் செய்யலாம், முருகனையும் செய்யலாம், பெருமாளையும் செய்யலாம். ஆமா, எந்த வடிவனாலும் கொடுக்கலாம். நம்ம ஆனா ஒரு கிலோ மண்ணுல நீங்க அதனுடைய மூலம் ஒண்ணுதான். ஆமா, அப்ப நம்ம மூளை ஒண்ணுதானேங்க. நம்ம மட்டும் இப்படி வேற வேற ஆக முடியுங்க. சரிங்க, நன்றி. ஆமா, வேற யாராவது இருந்தா கேளுங்க. சிறப்பான பதில். ரொம்ப தெளிவா இருக்குங்க. நன்றி. வேற யாருக்காவது கேள்வி இருக்கா? இல்ல இது ரிலேட்டடா இல்ல, உங்களுக்கு தியான ரிலேட்டடா நீங்க கேள்வி கேட்கலாம். இன்னொன்னு, இப்போ இப்போ அந்த தியானத்தினுடைய எஃபெக்ட் வந்து ஒரு சில பேர் சொல்றாங்க இல்லையா, ஒரு அரை மணி நேரம் தியானத்துல இருந்தோம்னா அதனுடைய பலன் வந்து ஒரு ஒரு நாள் முழுதும் இருக்கும் அப்படின்றாங்க. ஒரு சில பேர் சொல்றாங்க 12 மணி நேரம் வரைக்கும் இருக்கும் அப்படின்றாங்க. அது எந்த மாதிரி? அதாவது ஆரம்ப நிலையில உள்ளவங்களுக்கு எப்படியா, அல்லது பழக பழக அந்த மாதிரி ஒரு ஒரு நிலை வருமா ஐயா? இப்போ நீங்க கோயிலுக்கு போறீங்கல்ல, கோயிலுக்கு போகும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எனர்ஜியா இருக்கும். வீட்டுக்கு வந்துட்டீங்கன்னா அந்த எனர்ஜி இருக்குமா உங்களுக்கு? இருக்காதுங்க. ஏன்னா அந்த அந்த கோயிலுடைய அந்த பாசிட்டிவ் எனர்ஜி வந்து கொஞ்சம் வித்தியாசமா ஒரு இதா இருக்கும். நம்ம அங்கேருந்து வந்துட்டோம்னா நம்மளோட சுற்றுப்புறம் வந்து நமக்கு வந்து அந்த மாதிரி இருக்காது இல்லைங்களே. அப்போ கோயிலை சுற்றிலும் இந்த பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கிறதுனால நம்ம கோயிலுக்கு போகும்போது நமக்குள்ள தேவையற்ற எண்ணங்கள் வர்றது கிடையாது, நம்மளுக்கு பாதிக்கக்கூடிய எண்ணங்கள் வர கிடையாது. ஏன்னா அங்குள்ள எனர்ஜி பாசிட்டிவ் எனர்ஜி அங்க இருக்கிறதுனால. ஆனா வீட்டுக்குள்ள நம்ம அரை மணி நேரம் தியானம் பண்ணோன்னே வீட்டுல வந்து ஆல்ரெடி நிறைய இங்க வந்து நெகட்டிவ் எனர்ஜி ஓடிக்கிட்டு இருக்கு. வீட்டுக்குள்ள நெகட்டிவ் தாட் ஓடி, ஏன்னா பேச்சு மூலமா போகலாம், இல்ல நம்ம ஏதோ காரணத்துக்காக போயிட்டு இருக்கலாம். அது வந்து அரை மணி நேரம் தியானத்துல சரி பண்ண முடியாது. ஆனா அரை மணி நேரம் தியானத்துல அன்னைக்கு ஒரு நாள் வேணா நம்மளால பீஸ்ஃபுல்லா இருக்க முடியும், மறுநாள் மறுபடியும் மாறும். அப்போ நமக்கு எப்போ அந்த வீட்டுக்குள்ள அந்த ஃபுல் பீஸ்ஃபுல் கிடைக்கும்னா, வீட்டுக்குள்ள எப்படி வந்து கோயில்ல வந்து பாசிட்டிவ் எனர்ஜி அவ்வளவு பேர் வந்து அங்க வந்து உட்காந்து தியானம் பண்ணுவாங்க, பூஜை பண்ணுவாங்க, பிரார்த்தனை பண்ணி அந்த பாசிட்டிவ் ஏற்றுக்காங்க. நம்மளும் வீட்டுல டெய்லி தியானம் பண்ண வீட்டுக்குள்ள அந்த கோயிலுக்கு நிகரான பாசிட்டிவ் எனர்ஜி வீட்டுக்குள்ள கிடைக்கும். உதாரணத்துக்கு சொல்லுவேன், எங்க வீட்டுல நான் ரொம்ப தியானம் பண்ணுவேன். நான் என் வீட்லயும் பண்ணுவேன், நான் ஆபீஸ்லயும் பண்ணுவேன். அப்போ வீட்டுல தியானம் பண்ணும்போது எங்க வீட்டுக்கு ஒரு ரிலேட்டிவ் எல்லாம் சொல்லுவாங்க, இங்க வந்து நல்ல பீஸ்ஃபுல்லா தூங்குவாங்க. அது ஒருத்தவங்க ரெண்டு இல்லை, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அவங்க ஊர்லாம் அவங்க வீட்டுல பொதுவாகவே ஒருத்தவங்களுக்கு புது இடத்துல போனா தூக்கம் வராது. ஆனா என் வீட்டுக்கு வரவங்கலாம் நல்லா தூங்குவாங்க. அவங்க சொல்லுவாங்க, அவங்ககிட்ட நான் காரணம் சொல்ல மாட்டேன், அப்படியே கேட்டுக்கிட்டால் தான். அப்போ நீங்க உங்க வீட்டுல வந்து டெய்லி தியானம் பண்ண உங்க வீடு வந்து பாசிட்டிவ் எனர்ஜியா மாறும் பொழுது அது எந்த நெகட்டிவ் எனர்ஜி உள்ள வந்து உங்களை அழிச்சிட முடியாது. அதான் சொல்ல, நீங்க ஒரு வருஷம் நீங்க தியானம் பண்ணி உங்க வீடு பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்களேன்.
உங்க வீட்டுக்கு வர கெஸ்ட் கூட அந்த அதை வந்து அந்த பீஸ்ஃபுல் அவங்களால உணர முடியும். ஆனா அவங்களுக்கு தெரியாது நம்ம இதனாலதான் இங்க தியானம் பண்ணலாம் பீஸ்ஃபுல். ஆனா அவங்களால நம்மளுக்கு அது ஈஸி, நம்மளால அனலைஸ் பண்ண. அவங்க சொல்லுவாங்க பரவாயில்ல ஏதோ இங்க அமைதியா இருக்கேன்னு அப்படின்னு. இது வந்து எங்க வீட்டுக்கு ரிலேட்டிவ் சொல்ற வச்சு நான் சொல்றேன். நிறைய பேர் வருவாங்க, சில பேர்ல இங்க வந்தா போக மனசு வராது. அப்படிலாம் இங்க இருக்கேன் வீட்டுக்கு. சிறப்பு அது சிறப்பு வந்து சிறப்புங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா வந்து அது நீங்க சொல்றது வந்து 100க்கு 100 உண்மைதான். ஏன்னா வந்து ஒரு அந்த காந்தக்களம் வந்து பாசிட்டிவா மாற மாற அது வந்து அந்த மனங்கள் வந்து அந்த அந்த மைண்ட் ஃப்ரீக்வன்சி வந்து சரியாயிடும். வந்ததுக்கு அப்புறம் வந்து இந்த நிலைக்கு அவங்க மாற ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு ஒரு சந்தோஷமும் ஒரு ஒரு பரிபூர்ண அமைதியும் அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். அதுவே அவங்களுக்கு நல்ல தூக்கம் வரும், நல்ல இங்கே இருக்கலாம் போல அவங்களுக்கு மனசு வந்துடும் நினைக்கிறேன். அதே மாதிரி நீங்க வந்து 2 கிளாஸ் தண்ணி கிளாஸ் எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு 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 லிட்டர் கேன்ல இருந்து நீங்க 2 ஆஃப் பிரிச்சு வச்சுக்கோங்க. ஒரு ஆஃப் வந்து நீங்க தூக்கி எங்க ஓரமா வச்சுக்கோங்க. ஒரு ஆஃப் ஒரு தியானம் பண்ண முன்னாடி வச்சு நீங்க தியானம் பண்ணுங்க. ஒரு 1 ஹவர் கழிச்சு. அதுவும் இன்றே நான் சொல்றது வந்து ஷார்ட்ல உங்களுக்கு வராது. நீங்க தியானம் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் அந்த எனர்ஜி வந்ததுக்கு அப்புறம் தான் சொல்லுவேன். அதுக்காக வந்து நீங்க நாளைக்கு செக் பண்ணீங்கன்னா நடக்குமான்னு கிடையாது. ஸோ ரெகுலரா பண்றவங்க சொல்லி ரொம்ப 1 வருஷமா ரெகுலரா தியானம் பண்ற பீப்புள் வந்து ஒரு தியானம் பண்ற முன்னாடி அந்த 1/2 லிட்டர் தண்ணி பாட்டில் வச்சு தியானம் பண்ணி அது ஃபுல் ஃபோக்கஸ் அதை கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க 2 வாட்டருமே நீங்க லேப் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் அவ்வளோ பியூரிஃபையா இருக்கும். அந்த தண்ணி வந்து ரொம்ப இதா இருக்கும். ஏன்னா தியானம் பண்ணி தண்ணியை வந்து பியூரிஃபை பண்ண முடியும். ஏன்னா ஃபோக்கஸ் பண்ணும்போது நம்ம தியானம் பவர் மூலம் அந்த மாற்றம். தியானத்துக்கு வந்து அவ்வளோ பவர் இருக்கு. எல்லாத்தையும் மாற்றக்கூடிய சக்தி தியானத்துக்கு. ஆனா அது அளவுக்கு மாறும். அந்த இன்டென்சிட்டி வந்து தியானத்தை அந்த எனர்ஜியோட எப்படி வந்து மாறும். எப்படி வந்து ஃபீவர் 3 நாள் குணமாயிரும், கோல்டு வந்தா 1 வாரம் ஆகும், சில மேஜர் வைரஸ்லாம் வந்தா ஒரு மாசம் ஆகும். அது மாதிரி அதோட வீரியத்துக்கு தகுந்த மாதிரி மாற மாதிரி நம்ம தியான பவர் தகுந்த மாதிரி எல்லாமே டியூரேஷன் மாறும். சரிங்க, நன்றி நன்றி ஐயா, நன்றி ஐயா, சிறப்பு. நன்றிங்க ஐயா, முத்துகிருஷ்ணன் ஐயா, ரொம்ப நன்றி. வேற என்ன கேள்வி இருக்கா? சந்திரா மேடம், ராஜு சார். தேங்க்யூ சார். தேங்க்யூம்மா. சொல்லுங்கம்மா. கேள்விக்கு வர சொன்னா தேங்கி மட்டும் போட்டுருங்க. தியானம்ன்றது விளங்குதுங்க சார், எப்படி பண்ணணும்ன்றது. தியானத்தை அவர் கொடுத்த விளக்கம் ரொம்ப தெளிவா இருந்தது. நான் இப்பதான் அந்த தியானத்துக்கு போயிட்டு இருக்கேன் சார். வேதாத்திரி ஐயாட்ட நேரடி பயிற்சி பெற்றவங்க தான் சார் எனக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க இப்போ. அதனால அவர் சொல்றது கிரகிக்க முடிஞ்சதுங்க சார், தெளிவா இருந்தது. நன்றிங்க சார், உண்மையா நன்றி. நல்லா இருந்ததுங்க சார், அவரோட உரை நல்லா இருந்தது. தேங்க்யூ சார். சந்திராமா நன்றி. கால் பண்றேன், நீங்க கால் பண்ணவே இல்லை இன்னைக்கு. பண்றேங்க சார். நான் என் ஹஸ்பண்டே பேசுறேன் சார் உங்கள்கிட்ட. பேசலாமாங்க சார் அப்புறம் கொஞ்சம் கழிச்சு? பேசலாம். ஜெயாமா நீங்க பேசலாம். பேசலாமா? யார் பேசலாமான்னு கேட்டது? ஹஸ்பண்ட் அப்புறம் பேசணும்னு சொல்லியிருந்தாருங்க சார். அது என்ன ஏதுன்னு கேட்கணும்னு சொல்லியிருந்தாரு. சரி கால் பண்ண சொல்லுங்க. சொல்லுங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஜெயா, நீங்க யாரும் பேச வந்தீங்க? இன்னொரு விஷயத்த வந்து இந்த இடத்துல வந்து இந்த பிளாட்ஃபார்ம்ல பகிர்றேன். ஸோ நிறைய விஷயத்த கற்றுக் கொடுக்குறோம். ஸோ நீங்க நிறைய பேர் ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஃபார்வர்ட் பண்ணி நிறைய பேரை உள்ள இணைங்க. ஒரே ஒரு கருத்து மட்டும்தான். 2வது விஷயம், உங்களுக்கு தெரியாதுல்ல, தினசரி அட்டன் பண்றவங்களுக்கு நம்மளோட மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் சொல்லி ஒரு விஷயம் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். மந்த்லி வந்து நீங்க எவ்வளவோ செலவு பண்றோம். ஒரு பப்ளிக் சர்வீஸுக்குன்னு சொல்லி ஒரு 222 ரூபாய் மாசத்துக்குன்னு ஒதுக்குனீங்க அப்படின்னா, வெளியே போய் ஒரு ஃபுட்டு சாப்பிட்டா கூட 200 ரூபா, 300 ரூபா, 400 ரூபான்னு ஆகுது. அந்த மாதிரி ஒரு உதவி நம்ம ட்ரஸ்ட்டுக்கு செஞ்சீங்கன்னா, அதை வச்சு நம்ம பல்வேறு விஷயத்த ஒரு தேரை குச்சி வலிக்கணும்னா ஒரு நாள் குச்சி வலிச்சா தேர் நவராது. பல பேர் ஒண்ணு சேர்ந்தா அந்த தேர் வந்து ஈஸியா நவுத்தரலாம். ஒரு கை கட்டினா ஓசை கிளம்பவே கிளம்புற, பல கை தட்டினா அந்த ஓசை கிளம்பும். இப்போ உங்களை மாதிரி ஒரு 500 பேர்ல இருந்து 1000 பேர் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன்,
பெரிய லெவல்ல நம்ம நிறைய விஷயத்த வந்து சாதிக்கலாம், நிறைய விஷயத்த வந்து பப்ளிக்ல ஹெல்ப் பண்ணலாம். ஸோ எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ அந்த சப்ஸ்கிரிப்ஷனுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒன் டைம் நீங்க பண்ணிட்டீங்கன்னா மாசம் மாசம் அந்த 200 இருக்குன்னு ஒதுக்குனீங்க அப்படின்னும் போது பெரிய விஷயமா இருக்கும். ஸோ ஒன்றும் இல்லை, ஒரு டைம் நீங்க சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா மந்த்லி அந்த டேட்ல அந்த டைம்ல வந்து கரெக்டா அக்கௌண்ட்ல இருந்து கிரெடிட் பண்ணிப்பாங்க லெசர் பேல இருந்து. ஸோ டைரக்டா நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். ஸோ உங்களுக்கு வந்து 80G சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணிடுவோம், நிறைய விஷயத்துக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். அந்த 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 கொடுக்குற பணத்துக்கு நிறைய பப்ளிக் சர்வீஸ் பண்ணி அதுக்கேற்ற விஷயத்துக்கு கணக்கு வழக்கு கூட்டுல பதிவு பண்ண போறோம். நன்றி. வேற என்ன கேள்வி இருக்கா? கீதா மேடம், நீங்க தான் வாயை திறக்கல. வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். சங்கலிங்க ஐயாவுக்கு நன்றிகள். பிரபஞ்சம் உண்மையிலேயே அவர் வந்து வேற லெவல் தியானத்துல ஒரு முழுமை பெற்ற ஒரு மனிதர். எங்களுக்கு டவுட்லாம் இல்லை, ஆனா அந்த நிலைக்கு நாங்களும் இன்னும் போகலைன்னு தான் சொல்லணும். தியானம் வந்து பிஎஸ்எஸ்எம்ல இருக்கும்போது ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி கொஞ்சம் பண்ணுவேன், ஆனால் முழுமையாக பண்ணலை. அது கண்டிப்பாக அந்த எனக்கும் இப்போ ஐயாவுடைய பேச்சு கேட்டு ஆசையாக தான் இருக்கு. சரி, நாமளும் ட்ரை பண்ணோன்ற ஊக்கத்தை ஏற்படுத்திருக்குது. ரொம்ப அருமையாக இருந்துச்சு அவருடைய ஸ்பீச். ரொம்ப நன்றி நன்றி சங்கலிங்கய்யா. ரொம்ப ஆர்வத்தை தூண்டும் விதமாக இருந்துச்சு. எல்லாருக்குமே பயன்படும், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. நன்றி நன்றி சங்கர்லிங்க ஐயா, ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய விஷயத்த வந்து பேசியிருந்தீங்க. மனம் கடந்து நிலை அப்படின்னு சொல்லி பேசும்போது ஸ்டார்டிங்ல ரொம்ப அற்புதமா ஆளே இல்லாம நம்ம ஆரம்பிக்கும் போது ஒரு 2 பேர்ல வச்சு ஆரம்பிச்சோம். ஸோ இன்னைக்கு இவ்வளவு பேர் இருக்காங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. மீண்டும் மீண்டும் அடிக்கடி டாபிக் கொடுத்து பேசுங்க நம்ம தளத்துல. நன்றிங்க ஐயா. முடிச்சுக்கலாம். பேசலாம். ஓகே ஓகே, முடிச்சிடலாம். வாழ்க வளமுடன் ஐயா. மிக்க நன்றி. நல்லது. நன்றி.